الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا مولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فيقول ربنا تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا صلى الله عليه وآله وسلم يروي عن ربه تبارك وتعالى الصوم لي وانا اجزي به او اجزا به او كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான கண்ணியமான பெரியோர்களே, சிநேகிகளே, சகோதரர்களே, நாங்க உலகத்திலே நிம்மதியா வாழும், சந்தோஷமா வாழும், செழிப்பா வாழும், சுகத்தோட வாழும், எங்கட தொழில பறக்கத்துண்டாகும், எங்கட வீட்டுல பறக்கத்துண்டாகும், பிரச்சனைகள் நீங்கிடும், கடன் பிரச்சனை நீங்கும், கஷ்டங்கள் நீங்கிடும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உலகத்திலையும் கிடைக்கும். ஆகிரத்துல சுகம் கிடைக்கணும், அது பிறகு நோயே கிடையாது. நிம்மதி கிடைக்கணும், அது பிறகு பிரச்சனையே கிடையாது, நிம்மதியற்ற நிலைமையே கிடையாது. சந்தோஷம் கிடைக்கணும், அது பிறகு கவலையே கிடையாது. ஹயாத்து கிடைக்கணும், அது பிறகு பூத்தே கிடையாது. படைச்சிடம் எங்களை கொண்டு சந்தோஷப்படுறோம். நபிமார்களோட, சித்தேஷன்களோட, சோதாக்களோட, சாலிகளோட வாழ கல்லர்கள், கைவர்கள், புறாமக்காரங்க, சூரியக்காரங்க ஒருத்தர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற அளவு எல்லாருக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற உடற்கட்டு எல்லாருக்கும் இல்ல சகோதரர்களே. எங்கள் கண்மணியான நபிசாங்க போன்ற அழகான குணம் எல்லா சுருக்கவாதி எப்படி இருக்கும்? அந்த தொழில் கிடையாது, உழைப்பு கிடையாது, களைப்பு கிடையாது, களைப்பு கூட தொடர்பான் வாழ்க்கை உண்மை. அந்த வாழ்க்கையில எல்லாரும் நாங்க சொர்க்கத்துக்கு, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவோம். என்ன செய்யணும்? இதுக்கு என்ன செய்யணும்ன்றதான் பிரச்சனை. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்டா நோம்பாளி மாறிடணும். நோம்பாளிக்கிறார் நோம்பு ரமலான் மாதத்துல கண்ணியம் யாருக்கு? நோம்பு பிடிச்சாருக்கு, நோம்பு பிடிக்காதா இருக்கா? நோம்பு பிடிக்கிறவங்க நோம்பு தொடக்க தேவைப்பாடு. சீக்கிரம் எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர்ல நீங்க தண்ணியை கொடுத்தாலும் பாட்டு. யாரும் நோம்பாளி நோம்பு தொடக்க வைக்கிறாங்களோ ஹவுதல் கவுதல் அல்லாஹ் தண்ணி கேட்பாரு. அதுக்கு ஒரு தாக்கமே வராது. யாரும் சொல்லல எங்கிட்ட நோம்பு தொடப்போ இஃப்தார் ஏற்பாடு செய்யறதுக்கு வசதி இல்லையே நாயமே. அது அப்படி யோசிக்காதீங்க. பெருசா ஒண்ணும் செய்ய தேவையில்லை. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுங்க, ஒரு இது மாதிரி எடுத்து கொடுங்க, நன்மை கிடைக்கும். ரமலானுடைய இரவுகள்ல மலக்கள் துவா செய்வான். லைலத்துல் கத்ர்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஸாபா செய்வான். சுப்ஹானல்லாஹ். அது எப்படி தெரியும்? கல்பு இலகி கண்ணால கண்ணீர் வரும். மலக்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஸாபா செய்வாங்க. என்னது? நோம்பு தண்ணி. எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய கண்ணியம். என்ன ஆதி இஃப்தார்லாம் கொஞ்சம் கூட செஞ்சு வச்சுக்கிறீங்க. இந்த பாருங்க வந்தாகிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்களே நோம்பு பிடிக்கல.
பசின்றாங்க, கொடுங்களே. திரும்பியே பார்க்க மாட்டோம். சம்பளம் வந்து நோம்பு பிடிக்கல, அவரு சம்பளம் நோம்பு பிடிக்காம இருக்காங்களா? எவ்வளவு வெறுப்பு இருக்கணும். இவரும் மனுஷன், அவரும் மனுஷன். பாத்தீங்களா, ரமலான் மாத்திர மூமியில ரிஸ்க் அதிகமாகுது. அதிகமாகுது, குறைய ஒண்ணுங்க. என்ன சாப்பிடுவான்? குறைய போலதான் தெரியுது, குறையிட இல்ல. சாதாரண வீட்டு விதமான சாப்பாடு ரம்தான்ல வார சாப்பாடு மத்தியான கிடைக்கல. கரியமா மூமியில ரிஸ்க் அதிகமாகுது. கூடம் கிடைக்குது, நல்ல நல்ல சாப்பாடு கிடைக்குது. நோவு பிடிக்காத என்ன கிடைச்சீங்க? நோவு பிடிக்காத நல்லா சிந்திப்பான், பாலையும் சிந்திப்பான், ராவலையும் சிந்திப்பான்னு பார்த்தான். ஆனா தின்னு தெரியுமா? காஞ்ச பான், அதுவும் பயந்து பயந்து தின்னதும் பயந்து பயந்து இனிப்பான நிலை. உமரத்தங்க ஏசுங்க சத்தம் போட்டான். அடைய என்ன சின்ன புள்ள பிடிக்கிற நோம்பு, இந்த மாதத்துல சின்ன புள்ள பிடிக்குது, நீ நோம்பு பிடிக்காம கடினமா தண்டிச்சான். ஒரு வெக்கம் இல்லையா உங்களுக்கு? இல்ல மாறி மாறி கொண்டு நோம்பு பிடிக்காம இந்த பையன் எங்க சின்ன பிள்ளைகள் பிடிக்கிறாங்க நோம்பு. ஆத்திரம் வருது. எங்களோட சாப்பாடு சின்னப்படா இல்லை. இந்த வெறுப்பு எங்கால வந்து, இந்த முகப்பத்து எங்கால வந்து, சீரவிகள் வாங்க வாங்க, நோம்பாளிகள் வாங்க, சீரவிகள் வாங்க, பெரியப்பா அவரே ஒரு சந்தோஷம். எங்களை பாக்கி எழுபது நோம்பு இருக்குது. எவ்வளவு பேர் ஆனா செஞ்ச வேலை என்ன? திண்டது கூட குறைகிறது. செஞ்சேன்னு சொன்னா நப்சு தர்த்தீபை விட்டுட்டு நபீன தர்த்தீபை திண்டுகிறார். அவ்வளவு. பகல்ல எந்த மினிஸ்டர் எந்த ராஜா கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார். நோம்பு திறந்து பாருங்க, ஓட்ட ஓட்டத்தை நல்லா சாப்பிடுறாங்க. பிரச்சனை சரியத்தை அனுமதிச்சிடுது. அனுமதிக்க இடத்துல சரியான தாகமாக குளிர் சரியான சூடு காலம், ரூம்ல உட்காந்து குடிக்க வேண்டிய யார் பாக்குறது? அங்கிருந்து பார்க்க வேண்டிய குடிக்கணும். குடிக்கலும் ஆனா குடிக்கணும். யார குடிக்கிறாங்க? யாராவது பார்த்து கொண்டு வீட்டுல தான் குடிக்க பெற்ற வேண்டியதானே. இந்த தக்குவாவை படிப்புக்கத்தான் வாரது. அல்லக்கும் தத்தகும், நீங்க தக்குவாடியவங்கள ஆகிறது. எப்போவாவது ரமலான் மாசத்துல நீங்க அங்கிருந்து பார்த்து உத்தரம் பாக்குறாங்கன்னு குடிக்கிறீங்களா? அப்பயே நீங்க உத்தரம் பாக்குறாங்க பார்க்க கூடாத ஒரு ஆள் வந்துருக்கீங்க. அப்ப ஏன் பாக்குறீங்க? நீங்க உத்தரம் பாக்குறாங்க என்ன அப்படி பாக்கு அது எப்படி பாக்குறீங்க? தமிழ் அப்படி தருவீங்களோ? அங்க நீங்க பார்த்து டக்குனு குடிச்சு போறீங்களா? டக்குனு கடி போட்டுருவீங்களா? அப்ப ரமலான்ல படிச்சு பாருங்க, ஏன் மறந்துட்டீங்க? ரமலான்ல மட்டும் அந்த பாரு இல்ல, மூத்து வரைக்கும் அந்த பாரு. அதை தப்பா மூத்து வரைக்கும் நீங்க ஒண்ணு ரமலா முடிஞ்சு பாசு ரமலா முடிஞ்சு தப்பா விட்டுறது இல்ல. தக்குவாடு ஹலாலான ரிசுக்கையே தின்றதுக்கே தின்னாம நாங்க நினைக்கிறோம். ஹலாலான தண்ணி, ஹலாலான சோறு தின்றல. அப்ப ஹராமான பெண்ணை பாக்குறீங்களே, அது அது எப்ப மாட்டான்? அது கண்ணியமானவர்களே, இது ஒரு பயிற்சி எங்களுக்கு, ஒரு பயிற்சி எங்களுக்கு அடிக்கப்படுது. ஒரு மாசம் சரியாக பயிற்சி அடிச்சு சொன்னா மற்ற 11 மாசத்திலேயும் தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு லஅல்லகும் தத்தகூன், நீங்க தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும். அது கண்ணியமானவர்கள். அதற்கு என்ன உள்ள மக்கள் சொல்லுவாங்க, உங்களோட வாழ்க்கைய நோம்பு மாதிரி கழிச்சிடுங்க, நோம்பு மாதிரி கழிச்சிடுங்க. அல்லாஹ் எப்ப சொல்றாங்க அப்ப சாப்பிடுங்க, எப்ப சொல்றாங்களோ அப்ப சாப்பிடாது. நபி எப்ப சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எப்ப சாப்பிடுவான்னு சொல்ல சாப்பிடாது.
அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய வழிமுறையை பேணி நோம்பு மாதிரி உங்களோட வாழ்க்கையை கழிச்சு கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் மௌத்துடைய நேரம் உங்களோட பெருநாள் ஆயிடும். அடுத்த நாள் பழைய பெருநாள் இல்ல, உலகத்துல பெருநாள் அடுத்த நாள் பழைய பெருநாள். ஆனா ஆகிரத்து பெருநாள் அப்படி இல்லை. அடுத்த நாள் அதைவிட புதிய பெருநாள், அடுத்த நாள் அதை விட புதிய பெருநாள், அடுத்த நாள் அதை விட பெருநாள் கூடிக்கொண்டு பெருநாள் கூடியது. அல்லா தலா இன்னத்தை தரணும். சொர்க்கவாதிகளே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. சலாமுன் கௌலம் மிர் ரஹீம். அந்த கிருபையில இறக்கமுள்ள ரப்பு ஜல்ல ஜலாலு நேரடியாக சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் ஜன்னah. சொர்க்கவாதிகளே உங்களுக்கு சலாம் உண்டாவதா. சொர்க்கவாதிகளே உங்களுக்கு சலாம் உண்டாவதா. ஷைஅன் அஸீதுக்கும், இன்னொன்று ஏதாவது கூட ஏதாவது இதுதான் உங்களுக்கு தர வேண்டியது. சொர்க்கவாதி ரொம்ப அழகான குணம் உள்ளவங்க சொல்லுவாங்க. அலம் துபையின் ரப்பே, நான் என்ன கூட வச்சிருக்கேன் ரப்பே, எங்களுக்கு என்ன கூட வச்சிருக்கு. அலம் துபையின் உஜூஹனா, எங்களோட முகத்தறி பிரகாசமாக்கலையா. இப்படிப்பட்ட எந்த கண்ணு கண்டு எந்த காரியம் கேட்டாலும் எந்த உள்ளத்திலே ஊசலாடுகிறாத அற்புத நியமத்தை எனக்கு தரலையா ரப்பே. வேற என்ன இருக்குது? இன்னொரு நியமத்தை இருக்குதுன்னு சொல்லி அல்லா தெரியா செழிப்பான பிரகாசமான அழகான முகங்கள் தன்னை ரப்ப பார்த்துக்கும். தெரியாத நீக்கிடுவான் நேரடியாக ரப்ப நாங்க தரிசிப்போம். சுருக்கத்துல எந்த நியமத்தும் இந்த நியமத்துக்கு ஈடாகாது. பெரிய நியமத்தா இருக்கு எங்களோட அன்பான ரப்ப நாங்க பார்க்க. அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பா. இருந்தளவா வலதை நாம் மத்தியில் எங்கள்கிட்ட இன்னமேக்கு நாங்க தந்து கொண்டே. இதுக்கு நேர் மாத்தமா நிறைய கேட்டு கொடுங்க. அல்மின் மஸ்ஜித் இன்னமேக்கலாம் குடும்பத்துக்கு இன்னமேக்கு அனுப்புங்க இன்னும் அனுப்புங்க. கண்ணியமான நல்லா எங்களை பாதுகாக்கணும். நோம்பு மாதிரி நாங்க கழிச்சிட்டோம்டா எங்களோட உலக வாழ்க்கையே பெருநாளா இருக்கு. நாங்க போறோம் ரம்லான் மாதம் இருக்குது. இந்த ரம்லான் மாதம் சீசன் இல்லை, ஆகரம் சம்பாதிக்கிற சீசன். சீசன் காலத்துல வியாபாரிகள் சாப்பிடு எதையாவது ஒரு குட்டி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, இது நாங்க தூங்குற காலம் அல்ல, இது நாங்க ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல, இது நாங்க புழுந்து புழுசம். ரமலான் மாதம் வந்துட்டா கண்மணியா நபியுடைய முகம் சிறந்திடும். முகம் ரொம்ப கவலையோட சிக்கரோட பாடுபட ஆரம்பிச்சுதான். குடும்பத்தை பக்கம் வரமாட்டாங்க. கூடாதுன்னு இல்ல, மாதத்துல கூடாதுன்னு இல்ல, அருமை நம்பி அங்காங்க. அது குறிப்பா கடைசி 10 பேர் சொல்லுவாங்க. சத்தல் மாதர் தாரத்தை எரிஞ்சு கட்டிக் கொள்ளுவா. வாய்க்கு அது ஆகல, தனது குடும்பத்தை எழுப்பிட்டுருவான். தூங்குற காலம் நாங்க அசல்ல தூங்குறது கபர்ல 14 நூற்றாண்டுகள் 1400 தூங்க கொண்டிருக்கான். அதான் தூங்குறது. நம் கனவத்தில் அரூஸ் புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு யாருமே எழுப்ப மாட்டான். அங்க தொழிலே இல்லாது, உழைப்பு இல்ல வேண்டியது. கண்ணியமானவர்களே, அதில் உழைக்கிற காலம் 4 வேதங்கள் இறங்கி இந்த மாத்திரதான். இந்த வேற மாத்திரம் உண்டாத இருக்க வேணுமா? இப்ராஹிமத்துல சோப்பு, மூசாத்துல சோப்பு கூட இறங்கினது இந்த மாத்திரம். ஹிதாயத்துக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து பத்ருடைய யுத்தம் இஸ்லாம் உலகத்துல வாழ்றதா இல்லையான்னு தீர்ப்பெடுக்கக்கூடிய ஒரு கட்டம். இந்த சின்ன கூட்டம் இன்னைக்கு 300 பேர் அழிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா கியாமத்து வரைக்கும் உடனே பார்த்து நடக்காது. கண்மணி ஆரம்பிச்சு 5000 மலக்கள் இடைக்கு நோம்பு காலத்துல ரம்லான்ல பாடுபட்டு கொண்டிருந்த அந்த மேலான சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி 350 பேருக்கு 5000 மலக்கள் இடைக்கு எல்லாம் தோணுது. சரி, அதுதான் திடீரென்று ஒரு சந்தர்ப்பம் வந்து கிளம்பினது. மக்கா ஏற்பட்டதுக்கு நாங்க தானே போனது. அது எங்க ரம்லான் கொஞ்சம் கஷ்டம் தானே. என்ன ரம்லான் காலியாட்டும் நோம்பு இந்த பெருநாள் முடிச்சுப்போம். ரம்லான்ல கஷ்டம் தானே போற வாரு.
கண்ணியமானவர்களே, ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் மக்கா கைப்பற்றும். ஏன்னா அவங்க அரபியல் சொல்றாங்க, சொல்லிக் கொள்றாங்க. இவர் என்ன நபி என்றாரு? மக்கா உள்ளாக்களை ஏற்றுக்கொள்ளல. இவர சொந்தக்காராக்கள், மக்கா உள்ளாக்கள், காபூத்துல்லா பக்கத்துள்ளவங்க, காபூத்துல்லா நிர்வகிக்கக்கூடியவங்க, காபூத்துல்லா ட்ரெஸ் மாறி அவங்களே ஏற்றுக்கொள்ளல. இவரை நாங்களே ஏற்றுக்கொள்றது சொல்றான். மக்காவாசியால ஏற்றுக்கொண்டா பார்ப்போம். எப்ப மக்கா கைப்பற்றப்பட்டதோ கூட்டம் கூட்டமா நாளாமல் அந்த வருஷத்துக்கு பேரே சனத்துல கூட்டம் கூட்டமாக மக்கள் சாட்சி பக்கம் வந்தாங்க. பெரிய 2 சந்தர்ப்பங்கள் தான் பத்ர் யுத்தமும் மக்கா கைப்பற்றப்பட்டது. ரமலான். அப்ப நாங்க ரமலான்ல ஓய்வெடுப்பு சொல்லக்கூடாது, ரமலான் முடிச்சு பாப்பன்னு சொல்லக்கூடாது. ரமலான் முடிச்சு பாப்பன்னு சொன்னா வியாபாரிட்ட பாத்துட்டு சொல்லி சீசன் முடிச்சு கரகம் இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏன்னா சீசன்ல ஆக்கள் கூட தானே, ஆக்கள் வாடுறது எனக்கு கஷ்டம். சீசன் முடிஞ்சுட்டு ஆக்கள்லாம் குறைஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை குறைச்சு, அதனால சீசன்ல கடையை போட்டு வந்து சீசன் முடிஞ்ச போய் தான் துறக்க போறது. எந்த புத்திசாலியான்னு சொல்லுவானா? கண்ணியமானவர்களே, யாரு பக்து முடிச்சுட்டோமோ அவங்க இந்த ரமலான் மாசம் பக்து முடிக்கலையா, அழகான மாசம். ஒரு மாதம் அல்லாவுடைய பால புறப்பட்டோம் சொன்ன இந்த ஒரு மாசம் 6 வருஷம் அல்லாவோட பால போட்டோம். 6 வருஷம். சரி, பக்த முடிச்சுட்டோம்னா பக்த முடிச்சிடும். ஏற்கனவே ஒரு 10 நாள் நாங்க அல்லாவோட பால சொன்னா 2 வருஷம் அல்லாவோட பாலம் ரம்லானுடைய பரக்கத்தை கிடைக்காது. கண்மணியா நபி பத்ர்ல கண்மணி நபி வெட்டியிலிருக்கிறாங்க. அப்ப நாங்க வீட்லயே விரல வெட்டியாவது சைதுல கூட சேர்ந்துடும். நாங்க சரி ஒன்றும் செய்ய முடியல, குறைஞ்சபட்சம் 3 நாளாவது நாங்க ரம்லான்ல போகணும். 3 நாளாவது அல்லாவோட பாடுபடணும். அன்பான சகோதரர்களே, பத்ருடைய பிரகாசம், மக்காவுடைய பிரகாசம், 4 பேருடைய பிரகாசம் அது சொன்னாங்க. யாரு மக்களிடத்துல போய் अल्लाह से होता है, किसी से कुछ नहीं होता. அல்லாஹ் கொண்டுதான் ஆகுது. பத்துக்கால ஒன்று மாறல, தொழிலாளர் ஒன்று மாறுதில்ல, விவசாயத்துல ஒன்று மாறல, உத்தியோகத்தால ஒன்று மாறுதில்ல, அரசாங்கத்தால ஒன்று மாறல. ஆகுவதெல்லாம் அல்லாஹ் கொண்டுதான் ஆகுது. செய்யறது அவன்தான் படைச்சவன், அவன்தான் வளர்க்கிறவன், அவன்தான் பாதுகாக்கிறவன். கண்ணியம் அவன் கொடுக்கிறான், வெற்றி அவன் கொடுக்கிறான், ஆட்சி அவன் கொடுக்கிறான். அனைத்து அவன் கையில் இருக்குது. இந்த உண்மை யாரு சொல்லுவாங்களோ 1,24,000 நபிமாருடைய தாவூதுடைய பிரகாசம் இல்லையாங்க, அது பாத்தில போய் அப்படியே தாக்கும். அப்ப யாரு பத்ருடைய பிரகாசத்தை அடைஞ்சு கொள்ளணும், மற்ற மக்காவுடைய பிரகாசத்தை அடைஞ்சு கொள்ளணும், 4 வேதங்களுடைய பிரகாசத்தை அடைஞ்சு கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா தூபுடைய பிரகாசத்தை அடைஞ்சு கொள்ளணும் சொன்னா கொஞ்சம் காலம் இந்த மாசம் தெரியும். தராம இன்ஷா ஹிம்மத்த தைரியம் அப்படின்ட்டா, ஹிம்மத்த தைரியம் மின்சா எல்லாம் மேலான விஷயம். எழுதுங்க, நான் பக்து போகல, இன்ஷா அல்லாஹ் புறப்படுறேன். எழுதுங்க, நான் பக்து போயிட்டுட்டேன், சரி குறைஞ்ச 10 நாள் எழுதுங்க என்ற பேர எழுதுங்க. ஹிம்மத் எழுதுங்க இன்ஷா மாஷா ஹிம்மத் வைங்க. மாஷா வாழ்க்கை எல்லாம் பறக்க செய்வானாக, குடும்பங்கள்ல பறக்க செய்வானாக, தொழில்துறையில பறக்க செய்வானாக. இவனை மெய்யான ஹக்கான தாய்கள் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஒரு உலகத்துக்காக, ஒரு உம்மத்துக்காக அல்லாஹ் கபூல் செய்வானா. எழுதுங்க எழுதுங்க ஆச்சார எழுதுங்க. என்ன எழுதுங்க? போனவங்க அப்படியே ஹிம்மத்தா வெளிக்கிளம்பிடுங்க. மேலான சகோதரர்களே, யாரு ஜமாத்துல போயிட்டோமோ போகல நகந்தா வெளிக்கிளம்பிட வேண்டியதுதான். சீசன் பிசினஸ் போயிட்டோம், நாங்க வக்த முடிச்சுட்டோம், அமைப்பில் வக்த முடிச்சுட்டோம் சொன்னா அன்பான சகோதரர்களே 10 நாளைக்கு குறைஞ்ச 3 நாளைக்கு சொல்லுங்க சொல்லுங்க இம்மத்தா சொல்லிடுங்க. பேரே சொல்லுங்க, எத்தனை நாள் போற எப்ப போறன்னு சொல்லுங்க. இது ரம்லானுக்கு முடியும், ரம்லானு போற இல்ல, அது ரம்லான் முடிஞ்சா போற பாப்போம். இம்மத்தா சொல்லிடுங்க. சார் ஒரு 10 நாளைக்கு 10 நாள் ரமலான் 10 நாள் ரமலான் 10 நாளைக்கு சொல்லுங்க. மாஷா மாஷா அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வாங்க. ரமலான் 10 நாள் 2 வருஷத்துக்கு சமன். 2 வருஷம்
பெரிய ஒளிவுகள் பிரகாசங்கள் காத்துக் கொண்டீங்க. எழுதுங்க மற்றவங்க. சரி, ஒரு 3 நாள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வெள்ளி சனி ஞாய், ஒரு 3 நாள் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 நாள் ரமலான்ல 3 நாள் எழுதுங்க. எழுதாங்க, எல்லாரும் பங்கெடுத்துக் கொள்ளுங்க. ஒரு நோம்பு எழுதிடும் 3 கண்டக் வெட்டப்பட்டுடும். சுப்ஹானல்லாஹ், பெரிய சிறப்பு, பெரிய சிறப்பு. மாஷா அதுல அல்ல முழு உலகத்துக்கு ஆள் அவங்களை கபடி அல்ல ஆளுங்க இல்ல ஆள முழு உலகத்துக்கு. மாஷா மாஷா ரமலான் 3 நாள் எழுதாவல சீட் அண்ட் பிசினஸ் எழுதி கொள்ளுங்க. எழுதுகொள்ளும். மாஷால கண்ணியமான மேலான சகோதரர்களே, ரமலான்ல வேற ஒண்ணும் இல்ல, டைமை மாத்துறது. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லோகருக்கு முந்தி லோகர் பிரபய, அதே ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு முந்தி 2ஆம் கழிச்சு அசரு புறை பய, அவ்வளவுதான். ஒரே நாள் முடியாது. 1ஆம் கழிச்சு 2ஆம் கழிச்சு கொஞ்சம் லேசி தான் சொல்லுவேன். அப்ப எங்கட தாலீம் அது மாத்தம் இல்லை. தாலீமும் மஷூராவும் சுபபுரம். மாஷா சுபபுரம் அல்கா மஷூரா அது சொல்லு. திங்கக்கிழமை 9 மணிக்கு எங்க மஹல்லா கண்ணியமானவர்கள் அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க. நல்ல சந்தர்ப்பம். சேத்தான கட்டி போட்டிருக்குது, நப்சும் பட்டு கொண்டிருக்குது. விளையினமா நல்ல கடை வேலை செஞ்சு கொள்ளணும் நாங்க இன்ஷா அல்லாஹ். அது நம்ம பகல வேலை கூடணும், நம்மளால குறைச்சிடப்படாது. உச்சாம செய்வோமா இன்ஷா அல்லாஹ். 1/2 மணி நேரம் ஜோன் மஷூரால அதன் பகிரத்தை அவங்க 1/2 மணி நேரம் ப்ரோக்ராம் கொடுத்திருந்தது. ரமலான்லயே இந்த வேலை விலகினமாயிடப்படாது. வேலை உற்சாகமா பதிலுடைய வேகத்துல மொத்தமாக்காட வேகத்தை நடக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் உண்டு கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் மேலான விஷயம். அன்பான சகோதரர்களே, அறிவுல சிறந்தது சந்தர்ப்பத்துக்கு தேவையானது என்ற வகையில இன்னைக்கு நாங்க ரம்லான் வர முன்னே கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதலாக ரம்லான் பத்தி சொல்லிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் இருக்குது. ரம்லானுடைய சுன்னத்துகள், ரம்லானுடைய முக்கியமான மசாயில் பற்றி முதாக்கர். எனக்கு கண்ணியமானவர்களே, அமல்கள் சம்பந்தமான சிறப்புகள் கூடுதலாரி, இந்த உள்ளத்தை தயார்படுத்தக்கூடிய விஷயங்கள் கூடுதலாரி, மசாயில் குறைவாரி. காரணம் என்னன்னா அந்த உள்ளம் தயாரான தானே அமல் செய்ய, அதுக்காக பெரும்பாடுபடப்படுது. இதனால சிறப்புகள் சொல்லப்பட்டு மான்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யாரு ஈமானோட நன்மை கிடைக்கின்ற ஆசையில ரமலான் நோம்பிடிப்பாங்களோ எல்லா பாவம் பண்ணிக்கணும். இப்ப ஈமான் கைத்தம் வரணும் எங்களுக்கு, அது சம்பந்தமாகத்தான் தாவத்துடைய முதாக்கரை செஞ்சணும். அதே நேரத்துல நன்மை கிடைக்கின்ற ஆசை வரணும். அப்ப அம்மன் சிறப்பு தெரியும். இங்க பாரு, புனித ரமலான் மாதத்தை அழகாக பயன்படுத்தி ஈருலக வெற்றிகளை இனிதாக அடைந்து கொள்ள நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சுண்ணத்துகள் சிறப்பு. புனித ரமலானின் மேன்மைகள். ரமலானின் முதலவானதும் ஷைத்தான்களுக்கும் தீய ஜின்களுக்கும் விளங்கிடப்படுகிறது. 2வது, சொர்க்கத்தின் எல்லா வாயில்களும் திறந்து வைக்கப்படுகின்றன, ஒன்று கூட மூடப்பட மாட்டார். நரகத்தின் எல்லா வாயில்களும் மூடப்படுகின்றன, ஒன்று கூட திறந்து வைக்கப்பட மாட்டார். ரமலானுடைய வருகை பிறகு. 3வது, ஒரு அழைப்பாளர் உயர்ந்த தொனியில், நன்மை தேடுபவர்களே சிறப்பு மாதம் வந்துவிட்டது, நற்காரியங்களை செய்து முன்னேறுங்கள், தீமையை செய்து கொண்டிருந்தவர்களே புனித ரமலான் மாதம் வந்துவிட்டது, தீய செயல்களை நிறுத்திவிடுங்கள், சத்தமிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு மர கேளான், நன்மை செய்யறவங்களே முன்னுக்கு வாங்க, உங்களை நன்மையை சம்பாதிக்க மாதம் வந்துட்டு, தீமை செய்யறவங்களே போதும், இந்த புனித மாதத்திலேயாவது நீங்க ஒரு தீய காலம் நிறுத்துங்க. 4வது, மேலா ரமலான் மாதத்தில் திக்ரு செய்பவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். அதனால திக்ரு தந்தீரா அரசு அழகான திக்ரோண்டு தந்தீரா. ரமலான் திக்ரேனா லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். எப்படி சொல்லுங்க?
லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். சொல்லுங்க அப்ப. என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்கிறேன். அல்லாஹ் உடனே நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவேன். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் தஆலா சந்தோஷம். ரமலான் மாதம் வந்தும் மன்னிப்பை அடைந்து கொள்ளாதவன் துர்ப்பாக்கியசாலியாவான். அவன் அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமானவன். இவனை மலக்களின் தலைவர் சபிக்க நபிமார்களின் தலைவர் ஆமீன் சொல்லியுள்ளார்கள். பயப்படும். மலக்களின் தலைவர் சபிக்கிறார், ஆமீன் சொல்ற யாரு? நபிமார்களின் தலைவர் கண்மணியானது ஒரு பயங்கரமான பதுவா. ரமலான் மாதம் வந்தும் மன்னிப்பை அடைந்து கொள்ளாதவன் துர்ப்பாக்கியசாலியாவான். அவன் அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமானவன். இவனை மலக்கின் தலைவர் சபிக்க நபிமார்களின் தலைவர் ஆமீன் சொல்லியுள்ளார். அஞ்சாவது, சங்கேத ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்கும் நேரத்தில் நரகம் வாஜிப் கடமையான 10 லட்சம் பேருக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றார். 10 லட்சம். அதில் வரும் ஜும்மா தினத்தில் ஒவ்வொரு சாத்தில் 10 லட்சம் பேருக்கு உரிமை வழங்குகின்றார். சாதாரணமான நாளையில நோன்பு திறக்குள்ள 10 லட்சம், ஒரு நாளே 10 லட்சம். சும்மா நாளையில ஒவ்வொரு மணித்தரத்துக்கும் 10 லட்சம். அப்ப 24 மணி நேரத்துக்கு அப்ப ரமலானின் கடைசி இரவில் முழு மாதத்தில் உரிமையிட்ட அளவு உரிமை ரமலான்ல கடைசி இரவில் இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா ஆக முழு ரமலானில் ஏறத்தாழ 26 கோடி மக்களுக்கு நரக விடுதலை கிடைக்கிறது. முழு ரமலான்ல 26 கோடி மக்களுக்கு நரக விடுதலை கிடைக்கும். மேலும் சிறக்கிறது. இது ஒரு வகையான சிறப்பு. புனித ரமலானில் மூமினுடைய ரிஸ்க் அதிகமாகிறது. இரண்டாவது, இம்மாதத்தில் நபிலான காரியம் செய்வதற்கு பரலான காரியத்தின் கூலியும் ஒரு வரலான அமல் செய்வதற்கு 70 பந்துகளின் நன்மையும் வழங்கப்படுகிறது. மூணாவது, இம்மேலான மாதத்தில் லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் 83 வருஷம் 4 மாதம். இப்புனித மாதத்தில் வேலையாட்களின் வேலை பழுதை குறைத்தவருக்கு பாவ மன்னிப்பு நரக விடுதலையும் வழங்கப்படும். கடையில் வேலை செய்யறார்கள், வீட்டை வேலை செய்யறார்கள், பாவம் எப்ப ரமலான் மாதம் நோம்பு கூடிய சீரவியல் என்ன கொஞ்சம் வேலையை குறைச்ச நாங்களும் சேர்ந்து வேலை செய்யும். அப்படி கொஞ்சம் வேலை குறைக்கிறது. இப்ப நாங்களும் சேர்ந்து வேலை செஞ்சா கொஞ்சம் வேலை குறையும். அவங்களுக்கு எப்படி கொஞ்சம் உதவியா இருப்பாங்களோ 2 சிறப்பு. ஒன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டிடம், அடுத்த நரக விடுதலை கொடுக்கும். எப்படிப்பட்ட சிறப்பாரு. சுவர்க்கம் தினந்தோறும் வருடம் முழுவதும் ரமலானுக்கு அலங்கரிக்கப்படுகிறது. வருஷம் முழுவதும். எனவே நல்லடியார்கள் உலக துன்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு உன்னிடம் வந்து சேர இருக்கிறார்கள் என அல்லாஹ் ஜல்ல அளவு கூறுவாங்க. சொல்லுவாங்க எல்லாம் போட்டு வர போறாங்க இடத்துல. இது ரமலான் இருக்கிறது. இப்ப நோன்பால் எடுத்து பாருங்க. நோன்பால் எடுக்கிறது. நோன்பாலின் தூக்கம் இபாதத்தாகும், அவரது மௌனம் தஸ்பீஹாகும், அவரது அமல்கள் பன்மடங்காக இரட்டிப்பாக்கப்படும், அவரது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னொரு வாயாகிறது. அவரது வாயின்பாறை அல்லாவிடம் கஸ்தூரியை விட அன்பானது. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள். ஒரு நோன்பு திறக்கும் பொழுது, இரண்டாவது தனது மேலான ரப்பை சந்திக்கும் பொழுது. நோன்பாளிக்கு நானே கூலியாக கிடைத்து விடுவேன் அல்லாஹ் சொல்லுவேன். கூலி கொடுக்கறல்ல, நான் தான் கூலியாக. அல்லாவே கிடைச்சிட்டா எல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைச்சு அல்லா கிடைக்கல என்ன கிடைச்சு ஒண்ணும் கிடைக்கும். நோன்பாரி நோன்பு திறக்கும் வரை கடலில் உள்ள நீங்களும் அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்யுங்கள். இன்னொரு சிறப்பு, நோன்பாரி ஆகாத பேச்சுக்களை பேசிவிடாது, மௌனமாயிருந்து ஹராமே ஹராம் என பயந்து விலகி ஹலாலை ஹலால் என ஏற்று மனோ இச்சைக்குரிய காரியங்களை தவிர்த்து
பக்குவமா நோன்பை அழகுபடுத்திக் கொண்டால் அவரது ஒவ்வொரு தஸ்மீருக்கும் உயர்ந்த சொருக்கத்தில் பச்சை மரத்தால் ஒரு மாளிகை, அதனுள்ளே சிவப்பு மரத்திலான அறைகள், அதனுள்ளே தனி வெள்ளை கூடாரத்தில் அவரது அழகிய கண்ணறையான மனை இருப்பாரு. இப்ப புறகான பொருள் ஏன்னா புறகான கூட என்ன செய்யணும், பிறகு கண்டு ஓதப்பட வேண்டிய துவா. புறகான அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அது சொல்றதானே, அது முஸ்லிம்களோட சந்தோஷத்துக்கு அல்லாஹ் அக்பர். அது போல அஸ்ஸலாமு அலைக்க யா ஹிலால் ரமலான், ரமலானுடைய இளந்திரையே உனக்கு சலாம் உண்டாகும். அப்ப அழகான துவா. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வத்தௌஃபீக் லிமா யுஹிப்பு வ யர்லா ரப்பி வ ரப்புக்குல்லா. ஓட ரப்பும் அல்லாஹ், எந்த ரப்பும் அல்லாஹ். இளந்திரையே இன்னொரு துவா இருக்கு, 4வது. பாத்தீங்களா, ஒரு நேரத்துக்கு 4 துவா. விலகி கொள்ள أعوذ بالله الذي خلقني وخلقك وصبرني وصبرك وجعلك آية للعالمين. உன்னையும் என்னையும் படைச்ச அல்லா இடத்துல நான் பாதுகாப்பு செய்வேன். உன்னையும் என்னை உருவாமிச்சானே, உன்னை சந்திரனா உருவாமிச்சு என்ன மனிதனா உருவாமிச்சானே அந்த பாதுகாப்பு செய்யும். வஜாலக ஆயில அழகு உலகத்துக்கு நீ உன்னை அத்தாட்சி ஆக்கிறது. இந்த 5 துவா 4 துவா இருக்குது. பிறகு கண்டோம் முதல்ல என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும். பிறகு கண்டா அல்லாஹு அக்பர். எப்ப பிற பார்க்கணும், பிறப்பு பார்க்கணும் வெள்ளிக்கிழமை புற பார்க்கணும். புற கண்டா சனிக்கிழமை நோம்பு, புற காணாட்டி ஞாயிற்றுக்கிழமை. பிறகு அஸ்ஸலாமு அலைக்க யா ஹிலால் ரமலான், ஹிலால் இளம்பிரை, ரமலான் இளம்பிரையே உனக்கு சலாம். அப்புறம் 2 துவாய். இது தேவையானவங்க இது 109 சிறப்புகளும் சுண்ணத்தில் இருக்குது. ஒரு 4 ஆப்ஜெக்ட் தான், போட்டோ காப்பி அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க, கொடுத்துக்கோங்க. அங்கால் புனித ரமலான் சிறப்பான 5 செய்திகள். 5 செய்திகள் ரமலான் சிறப்பான. பிறை 1 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சோபு இறங்கிச்சு. பிறை 6 தௌராத் வேதம் இறங்கிச்சு. பிற 13 இஞ்சில் வேதம் இறங்கிச்சு. பிற 24 அல்ல 27 தங்கேண்டிய குர்ஆன் இறங்கிச்சு. பிற 17 பத்ர் யுத்த நாள். பத்ர் யுத்தம் நடந்தது 17. இப்ப நோம்பு திறக்கும் போது சொன்னது நேரமானதும் உடனே நோம்பு திறக்கணும். நேரமான உடனே நோம்பு. இதுல கிதாப் மசாலாவோட சேர்த்து கிளவி மசாலாக்களும் என்னது, கொஞ்சம் இருங்களே வாப்பா, ஆக்க பொறுத்தவரை ஆற பொறுக்கையிலதான் கொஞ்சம் பாங்க சொல்லி முடியாது. இருங்களே, இது கிதாப் மசாலா, இது கிளறி மசாலா. கிதாப் மசாலா எந்த அளவுன்னு சொன்னா நேரமான உடனே 6:21 பாங்க சொல்றாரு. அதான் அவர் மைப்பிள்ளை ஆகி போலீஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப நாங்க நம்ம சொல்றோம் 21 சரி 50 பாங்க கட்டுக்கு இருக்கு இல்லையா. நாங்க ஒற்றைப்படை ஈட்டமலம் அந்த தண்ணீர் கொண்டு நோம்பு திறத்தல். ஈட்டமலம் 1, 3, 5, 7 ஈட்டமலம் இல்ல தண்ணி. 3வது சுண்ணத்தான துவாக்களே ஓடிக்கொள். இதுக்கு வரை சுண்ணத்தான துவாக்கள் பொதுவா துவா செய்தல். ஏன் நோன்பு திறக்கும் போது மோமினுக்கு மறுக்கப்படாத ஒரு துவா உண்டு. அதனால சுண்ணத்தான துவாவோட சேர்த்து நாங்க பொதுவான துவாக்களும் எங்களோட தேவைக்குமே, கடை பிரச்சனை, வீட்டுக்கு புள்ளி சோகம் இல்ல, கடையில பிரச்சனை, வசதிக்கேற்ற பிறவையும் சேர்த்துக் கொள்ள நாங்க என்னோட சேர்த்துக்கொள்ள. இப்ப உடனே நோம்பு இருக்கிறது இருக்கிறோம். 5 இருந்து உடனே நோம்பு இருக்கு. நேரமான உடனே உம்மத்து சுண்ணத்தின் மீது இருக்கும், உம்மத்து ஹைரின் மீது இருக்கும். என்ன சொல்லுங்க, தீனுல் இஸ்லாம் மிகைத்து வெற்றியில் இருக்கும். அல்லாவுக்கும் அடியார்களுக்கு, அல்லாவுக்கு ஜல்ல ஜலாலுவுக்கு அடியார்கள் மிக விருப்பமானவர்கள் உடனே நோம்பு இருக்கக்கூடியவர்கள். இது யூதர்களுக்கு மாறு செய்வதாகும். யூதர்கள் நல்ல இருட்டாண்டு நோம்பு இருக்கும். பாங்கத்தோட நோம்பு சொல்லிடுவேன். அவர் பாங்க 5 நிமிஷம் ஆயிடும். இதுல ஒரு அம்மளை பார்த்து தில்லி மறக்கத்துல சுலைமான் முறை நினைக்கிறான். உம்ராவுக்கு போன மக்கா மதீனா பயணத்தில் மூத்து கிடைச்சிடும். அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு ஈட்டு மேல எடுத்துனா போற மேல ஏறுவார்.
ரைட்டு நேரமான ஒரு கடி ஒரு குடி அது போல அல்லாஹ் பண்ணுவாரு. அவருக்கு சொல்லிடப்படாது நேரமானே ஒரு கடி ஒரு குடி அது போல அவரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பண்ணுவார். அப்ப இது விஷயம் தெரிஞ்சவங்க இப்படி அமல் செய்யலாம். விஷயம் தெரியாதவங்க கொஞ்சம் இருங்கல வாப்பா என்ன இப்படி அவசரப்பட்டு ஆக்க பொறுத்தாச்சு ஆற பொறுக்கல கொஞ்சம் இருங்கல வாங்க சொல்லி முடியட்டும். இதே மாதிரி சிலவங்க அவங்கள நிக்கிறது அவ்வளவு மரியாதை பாங்க புத்திசாலிகளே பாங்க சொல்றதுல முடிச்சது வாங்களே உள்ளுக்கு சொன்னீங்க நாங்க வந்தோம் சொன்னா சுண்ணத்து கிடைக்காது. நீங்க ஒளி செய்றீங்க தானே, இந்த ஒளி செய்யறது அந்த அதானுக்கு செயல் ரீதியான பதில்தான் அது அப்படின்னு கூட பாருங்க. ஒரு துவா வச்சு குலமாக்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இப்ப ஒருத்தர் ஒழுவு செஞ்சாரு அதான முடிஞ்சது எந்த துவா முந்தி ஓடுற எந்த துவாங்க முந்தி ஓடு சொல்றா. இப்ப ஒழு துவாவில களிமா வருது. களிமா தான் எல்லாத்துக்கும் முந்தினது. அதனால அஷஹது அல்லா இதெல்லாம் போதும் சொல்லுங்க. அடுத்தது இந்த அதான் துவாவில வசீலா வருது. ரசூலுக்கு வசீலா வசீலத்தை பதீலத்தை ரசூலோட விஷயம் வருது. அல்லாஹ் போற ரசூல் அது போற அல்லாம ஜல்லின தவ்வாபி அது நீ எங்களுக்கு தான் கேட்கிறேன். ரெண்டு துவாவும் துண்டாக்கி செட் பண்றோம். நாங்க சொல்றதா மசாலா சரின்னு சொன்னா நாங்க ஒளி தெரியாதே இல்லையே மரியாதைக்காக நிக்கிறதானே அப்படின்னு சொன்னா அதான் துவா ஓதிட்டு போறோம்னா நான் ஒளி செய்யும். இது அதான் ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குது. அதனாலதான் பிரச்சனை வருது. எந்த துவா முந்தி வருது இந்த துவாவை தவிர்க்க முடியாத தேவைக்கா போ மனுஷன் தானே. முக்கியமான தேவை வீட்டுல இருந்தாலும் வந்திப்பாங்க. முக்கியமானது சொல்ல வந்தவங்களே சொல்லுவாங்க நல்லது. அப்ப இந்த துவாவே காட்டுது எங்களுக்கு ஒரே நேரத்தை செய்யலாம். சரி ஒளிச்சு கொண்டே பாங்க போய் சொல்லல பாங்குக்கு பதில் சொல்லி கொண்டே ஒரு செய்ய வேண்டியதானே. உடிச்செஞ்சு முடிஞ்சதுக்கு கூட அஷது அல்லா இல்ல போது சொல்லுங்க அல்லாமா ரபாரி அது கூட வருங்க அது போய் அல்லா வந்து வித்தவாது துவாவை காட்டு ரெண்டும் ஒரே நேரத்துல செய்யலாம். அதனால நின்று கொண்டீங்க அவரு நின்று கொண்டீங்கல்ல அதான் சொல்ல போல அவசர ஒழிச்சு கொண்டு வந்து நோன்பு திறக்கும் போது சொன்னது பாருங்க 5 துவாய் எங்களுக்கு 5 துவாய்க்கு நோன்பு திறக்கும். நோன்பு திறக்கும் வரைக்கும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே கஞ்சி கோப்பை எல்லாம் வச்சு எல்லாம் சோடி சேர்ந்து பழத்து வச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னு செய்யறேன் என்ன துவா கபூலான நேரம் எவ்வளவு இறக்கி சின்ன ஒரு துவா தட்டிக்கிறார். 10 நேரத்துல பெரிய துவா கொடுத்த பாரமாயிட்டு 9க்கு அதுனாலே மானிட்டு ரசூலாவே உம்மத்துக்கு பாரமாதிக்க பிடிக்கிறது. ஏன்னா இந்த நேரத்துல பெரிய துவாக்கள் சொல்லி கொடுத்தீங்க பசியோட இருக்கிறான். என்ன துவா யாவாசியல் பதலி வசரலி சொல்லுங்க யாவாசியல் பதலி வசரலி யாவாசியல் பதலி வசரலி பரந்த தயாளனே என் பிழை பொறுப்பாயாக பரந்த தயாளனே என் பிழை பொறுப்பாயாக. இந்த பிழை பொறுக்கப்பட்ட பெரிய விஷயம் பிழையை பொறுத்துக்கலாம் நடந்துக்கான்னு போட்டான். அதனால பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லு எல்லாரும் நாம ஓதி வரணும் சொல்லிக் கொடுக்கும். அடுத்தது நோம்பு திறந்த உடனே டைமான உடனே நோம்பு திறக்கும். என்ன சொல்லணும் அல்லாஹும் அல்ல உனக்காலே நோன்பு நோற்றே உனக்கு ஆகாரத்தை கொண்டே நோம்பு திறந்து இத பல மாதிரி கல்லூரி கூட தேவையில்ல. சில ரிவாயத்து இப்படி இருக்குது பல ரிவாயத்து வந்திருக்கு. அதிசல யாருக்கு என்ன துவா இருக்குமோ உதவ வேண்டியது இஜ்திமாயா எல்லாரும் இஜ்திமாய் துவா ஒன்று வந்திருக்கு. அல்லாஹும்ம லக சுன்னா வஅலா ரிஸ்கிக அஃப்தர்னா ஃபதகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அப்ப நோம்பு தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கிறது ஒன்று வந்திருக்கு. ரஹபல்லமா அபுதல்லத்தில் உரூக் வதபத்தில் அஜர் இன்ஷா அல்லாஹ். தாகம் தீர்ந்து விட்டது நரம்புகள் நனைந்து விட்டன இன்ஷா அல்லாஹ் கூடிய கிடைச்சிடும். பொருத்தமா இருக்கு தண்ணி குடிச்சேன். இப்ப மத்தவங்க யாராவது எங்களுக்கு உதவி செஞ்சுதான் இந்த கஞ்சிக்கு எல்லாரும் குடிக்கிறாங்களா இருப்பாங்க. கஞ்சி குடிச்சவங்கள மறந்துடப்படாது. பக்கத்து ஊர்ல பெட்டி அனுப்பினாங்களே அவங்கள மறந்துடப்படாது.
அவங்களுக்கு என்ன துவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாது உபாத் அவங்களுடைய வீட்டுல நோம்பு இருந்தாங்க. அவங்க ரொட்டியும் ஜைத்தூன் சாப்பிட்டுட்டு அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. மற்றவங்களுடைய சாப்பாடு கொடுக்கக்கூடிய, கஞ்சி கொடுக்கக்கூடியவங்க, பிடிச்சு அனுப்பக்கூடியவங்க, ஒன்று செய்யக்கூடியவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். உங்களிடத்திலே நோம்பாளிகள் மென்மேலும் நோம்பு துறப்பார்களாக. நல்ல மக்கள் உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிடுவார்களாக. மலக்குகள் உங்களுக்காக துவா செய்வார்களாக. எப்படி அப்சர இந்த குமுசாயிமூன் சொல்லுங்க. இந்த குமுசாயிமூன் வாக்கல தாமகுமுல் அபுரார் வசல்லத் அலைகுமுல் மலாயிகா. இப்ப நோம்பு திறக்க மற்றவங்களை நோம்பு திறக்க தெரிஞ்சா அதுல சிறப்பு. நோன்பாளுக்கு கிடைப்பது போன்ற கூலி கிடைக்கும். அவருக்கு 1000 கிடைச்சு எவ்வளவு 1000. இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹவுதுல் கௌதரிலே நீர் புகட்டுவான். அதற்கு பிறகு தாகமே வராது. மூணாவது, ரமலானில் அனைத்து இரவுகளிலும் மலக்கள் அவர்களுக்காக துவா செய்வார். ஒவ்வொரு இரவிலையும் நோன்பு திறக்க செய்யறவங்களுக்காக வேண்டி மலக்கள் துவா செய்வார். லைலத்துல் கத்ர் இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் முசாபா செய்வார்கள். அதன் அடையாளம் அவரது மனம் இலகி கண்ணால கண்ணீர் மனமேலை கண்ணால ரமலான்ல துவா கிடைக்கும். ரமலான் வரும் வரைக்கும் ரமலான் வரகாட்டி கேட்டுக்கொண்டே இருக்கும். யாருலா எங்களுக்கு அதுவும் அதுல சாபாமா அதுல பறக்கச்சே ரமலான் ஆபியத்தா போய் சேர்ந்துட செஞ்சுடு. அது பிறகு ரமலான்ல அதிகமா இரவு பகல் அதிகமா ஒரு வேண்டிய நிற்கிறான். இதே இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வஅஊது பிக மினன் நார். எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வஅஊது பிக மினன் நார். இப்ப லைலத்துல் கத்ர் கிடைச்சதா என்ன ஓதுன்னு யாரும் சொல்லாங்க கேட்டாங்க. சொல்லி கொடுத்தா அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ஃபஅஃபு அன்னினா ஒரு என்ன மன்னிப்பு? பாப்பு அண்ணாண்டா பண்ணு. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. யா கரீம் யா ரஹீம் அது நாங்க போடுவோம். அது நாங்க அல்லாஹ் வரணும். ரசூலுல்லாஹ் துஆக்கள் சேர்க்காம இருந்தா ஏன்னா அதுல சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் துஆ நாங்க நினைச்சாலும் சேர்க்கிறது பட்டாளான துணிச்சு ஒரு தடவை நெரித்த படங்கால ஒட்டு போட்டாங்க அழகு போதாது. ரசூலுல்லாஹ் துஆ அழகானது. நாங்க ஏன் மட்டும் நாங்க ரசூலுல்லாஹ் துஆல சேர்க்கிறோம். அது ஆக அழகானதான் சொல்றோம். கூடாது ஆறாந்த பிரச்சனை அல்ல. அதுல ரசூல் எப்படி ஓதினாங்களோ அப்படி ஓதல சரி. வீட்டில தொழுதும் அதுல ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க ஒரு சாதி. அந்த துவா ஓதிட்டு தூக்கினா மூத்தாயினா ஹக்கான தீர்ல மூத்துவர். எளிமையா நல்ல நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்கும். சொல்லி கொடுத்தாங்க சாதி. அரபிகள் சரியான ஞாபகம். அப்ப அந்த துவால கடைசியில முடியுது ஆமந்தும் ஆமந்தும் நபி கல்லதி அர்த்தத்து முடியும். நபி கல்லதி நீ அனுப்பிய நபி மீன் ஆயிடும். இனி சாவினே அரபிதானே ரசோலை கல்லதி அருசல் நீ அனுப்பின ரசோல் மீது நான் ஈமா கொண்டேன்னு முடிச்சாரு. ரசோல் சொல்ல இல்ல நான் அப்படி சொல்லல. எங்கட நபியை நபி என்ன ரசோல் தான் கருத்துல எந்த விதமான ஒரு கருத்து பேரம் இல்ல. அப்படியோ நான் சொன்னாங்க ஆமந்து நபி கல்லதி அருசல் அமந்து கிதாபில் கல்லதி அன்சல் வநபி கல்லதி அருசல். நீ இருக்கிற ஈமா கொண்டேன் நீ அனுப்பி நபி ஈமா கொண்டேன். அடுத்தது விதிர்த்துறையை பொருள் சுபஹானல் மலிக்கல் குத்தூஸ். அப்ப சுபஹானல் மலிக்கல் குத்தூஸ் 3 முறை சொல்லணும். அது கடைசி சொல்லும் போது இழுத்து சொல்லணும். சுபஹானல் மலிக்கல் குத்தூஸ் சுபஹானல் மலிக்கல் குத்தூஸ் சுபஹானல் மலிக்கல் குத்தூஸ் சுபஹானல் மலிக்கல் குத்தூஸ். இது கடைசி 3ஆம் முறை சொல்லும் பொழுது குத்தூஸ் என்ற வார்த்தையை நீட்டி நிறுத்த வேண்டும். அடுத்த விதிர்த்துடைய பொருள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிர்லாக மின் சகதிக் வ முஆஃபாதிக மின் உகூபதிக் வ அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக் அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக்.
அடுத்தது இந்த இரவுல ஹயாத்தாக்க சொல்லி இரவுல ஹயாத்தாக்க ரசூலா லேசான முறை சொல்லிக்கிறான். அவங்க 5 விஷயம் இருக்குது. இந்த 5 செஞ்சு சொன்னா இரவு ஹயாத்தாக்கினத்தை விதோ கூட நன்மை கிடைக்கும். அவ்வாபின் 6 ரக்கா நோம்பு வரக்குள்ள இந்த பெட்டிகள் எங்க போயிட்டு இந்த பெட்டிஸ் கூட இருக்குது, அது இருக்குது, சின்ன எல்லாம் போட்டுலாம் சாப்பாடு கண்டிக்க முடிஞ்சு சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடு போட்டு நிக்குது. இதுதான் நோய்க்கு காரணம். அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா நாங்க சாப்பிட்டு வச்சேன். இப்ப நாங்க என்ன செய்யறது, உங்களோட சாப்பாட்டை தொழிலை கொண்டும் சிக்கரை கொண்டும் செடிக்க வைக்கும். ஒரு 10 நிமிஷத்து வேலை 12 வருடங்கள் இபாதத் 12 வருடங்கள் அது சாதாரண காலத்துல. அப்ப ரமலான் என்றா தர 70 தர 70 அப்ப மாறிவிட சுண்ணத்தொழில் ஆச்சு. சில உலமாக்கள் சொல்றாங்க மாறி போற 6 ரக்காத்துல சொல்லப்பட்டீங்க. அப்ப சுண்ணத்தையும் சேர்த்து போடும். சுண்ணத்தை சேர்த்து அப்படி சேர்த்துறேன் 4 ரக்காத்து உள்ளாலும் போதும், மாறி போற 6 ரக்காத்து அப்படின்றா. சிலவங்க சொல்றாங்க இல்ல அது சுண்ணத்தின் பழமையா சொல்லுறதானே, அது போக 6 ரக்காத்து. அதனால நீங்களை போல தைரியமானவங்களுக்கும் சொல்லுங்க. அதனால இன்னும் 4 ரக்காத்து தொழுதாலும் இன்னும் ஆசைனா கொடுவல்ல. நாங்க 4 ரக்காத்து 8 நிமிஷம் 12 வருட இபாதத் நன்மை ரமலான் சிறப்பு. அது அடுத்த அல்ஹம்து செஞ்சா தபாரக்கல்ல மாறி விஷாக்களில் ஓடிக்கொண்டா அது 10 நிமிஷம். லைலத்துல் கத்ர் இபாதத் வலிமை செஞ்சு வந்தாங்க எங்களோட வாழ்க்கையில இருப்பாங்களா எவ்வளவு அழகான நேரம். இஷாக்கு பதில் ஜமாத்தோட ரமலான் ஆச்சமா இஷாத்தோட வரதான் சுபத்தோடைக்கு சரிதான் தொழில். அடுத்தது முழு இரவும் ஹயாத்தாக்கினாங்க. 4வது சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்துல் பக்கரா, அதுக்கு அடுத்த சூரத்து ஆல இம்ரான். அதுல கடைசி 11 ஆயத்து. அந்த 11 ஆயத்தை ஓதிக்கொண்டு தூங்கினா முழு இரவும் சொல்லணும். முழு இரவும் 11 ஆயிரம். 5வது கொஞ்ச நேரம் இரவு இல்முடைய முதாக்கரா செய்யறது. இது போற இன்னொரு முதாக்கரா செய்யும். வீட்டுக்கு போனோன்னு ஞாபகம் விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு கதைக்கணும். தப்புச்சாது நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு பிரயோஜனம் சொல்லிட்டு வீட்டு போயிருவாங்க. தாக்காக்கள் அவங்களுக்கு மத்தியில 2 பேர் 4 பேர் உட்கார்ந்து முதாக்கரை சொல்றாங்க. இவங்க எப்படி பதியன்னு சொன்னா ஒரு 15 வீரபதிர மாதிரி பதிவு. நான் கேட்கறது அப்படி கேட்டு போயிட்டு சாபா ரசூல்லா முன்னுக்கு படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. படிக்க ஆண்டவங்களுக்கு எல்லாம் எட்டி வைப்போம். உங்களுக்கு அமானத்தில் ஒப்படைக்கப்பட்டு உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்க மட்டும் சொல்றதுக்கு அல்ல, உம்மத்துடைய அமானத்து பாத்தீங்களா. வீட்டுள்ளுக்கும் ஆயிஷா ஆயிஷாவே ஒரு விஷயத்துல சொல்றாங்க. உலகம் பேசுறா இல்லையா, ஒரு சாதி அபூதர் யாபாதர் அபூதரே ஒரு விஷயம் சொல்றான். உலகம் எல்லாமே அவர் வச்சு கொண்டிருந்தது நல்லா விளங்க புதாக்கரை செஞ்சா நல்லா படி. எங்களுக்கு சந்தேகம் நீங்கிடு உறுதி. எங்களுக்கு சந்தேகம் சொல்ல மற்றவங்க முதாக்கரை சேர்த்துக்கொண்டு எங்களுக்கு மத்திய 4 முதாக்கரை செஞ்சா கலங்கி தெளி நல்லா உறுதியாய். அதுபோல தைரியம் எங்களுக்கு தெரியும். அதோட யார் தன்னுடைய எழுது மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்களோ அவங்களுடைய எழுது உறுதியாக. இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்து கிழக்கு முடிவடையும் 5 தொழில். இஷா தொழுத்தோமா, இஷாவோட திட்டிய சொல்லு தராவே சொல்லுங்க, தயாமுல்லை தஹஜ்ஜுத் வீட்டர் எல்லாரும் 5 தொழில் ஆரம்பி எப்ப முடியும். 5 தொழில் எப்ப முடியும் எல்லாருக்கும் சொல்லலாம். சுபகு பாங்க அதான் சுபகு பாங்க சொல்லும் வரைக்கும் இஷாவுடைய சுண்ண தொழிலும், சுபகு பாங்க சொல்ல வரைக்கும் தராவே தொழிலும், சுபகு பாங்க சொல்ல வரைக்கும் ஜாமுல்லை தொழிலும், சுபகு பாங்க சொல்லும் வரைக்கும் தாஜ் தொழுக தொழிலும், சுபகு பாங்க சொல்லும் வரைக்கும் இது தொழுக வேலை கொள்ளும். இது தெரியா அநியாயம் பாருமாப்பா இன்னைக்கு தராவியும் இல்லாம போயிட்டு இல்லாம போயிட்டு சரி சுபகு பாங்க இல்லையாச்சா சொல்லுங்க. அறியாமை மார்க்கம் தெரியாது சொல்லுங்க. தராவி தொழுகைன்னு சொல்லுங்க கேட்டுக்கொள்ளும். 20 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத்துக்கள் தொழுகதும் 2 விடல் 4 ரக்காத்துக்கள் தொழுகதும் அதே அளவு நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளல். அதே நேரம் அசல் மசாலா அவ்வளவுதான். யாரும் புரிஞ்சு கொள்ளப்படாது. சில விஷயங்கள் வரும், அது தவற புரிஞ்சு கொள்ளக்கூடாது. கேட்கறேன்னா கேட்டுக்கணும், தவற வந்து கொள்ளக்கூடாது. அப்ப 2 ரக்காத்துக்கு உடனே எடுத்துக்கணும்.
4 ரக்காத் தொழுத உடனே 4 ரக்காத் எவ்வளவு நேரம் தொழுதோமோ அவ்வளவு நேரம் இன்டர்வல் ஓய்வு. 3வது ஓய்வு நேரத்தில் நம்ம தேவைக்கேற்ப தேவையில் ஈடுபடலாம், ஏதாவது ஒரு இபாதத்தில் ஈடுபடலாம் அல்லது ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சில அமல்களை செய்யலாம். அது ஹராம்ன்றதுக்கு இல்லை, அவங்க செய்யறாங்க. அவ ஒரு இடத்துல செய்யாம இருந்து அடித்து கொடுக்கப்படாது. என்ன தராது தொழில் அடித்துக் கொள்ள வேண்டிய அளவுக்கு சில அமல்களை ஒரு நாளாக ஒரு அமைப்புல செஞ்சிருக்கிறாங்க. 4 கழிப்பாடு பேர தூக்கமாக காலம் இல்லையா, அங்க பிரச்சனை ஆச்சு. எத்தனை காலத்து 8 இல்ல இது 12. அதுக்காக வேண்டி என்ன உஸ்மான் கனி எத்தனை 12, அலி இப்னு அபி தாலிப் 20 முடிக்கும். ஏன் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா தராவி முடிக்கும். இப்படி சில விஷயங்கள ஒரு அமைப்பு செஞ்சு வச்சுக்கிறது. ஏன்னா தூக்கமாட்ட ஏதாவது செலவாத்தவங்க சட்டமா அப்படி இது ஒன்றும் எனக்கு கண்ணியமான ஞாபகத்துக்கு கொள்ளுவோம். இதுதான் செய்யணும் இல்லை. அங்க பார்த்தேன், இந்தியா டின்ல பார்த்தேன், 4 கார் முடிச்ச உடனே உட்காந்துருவாங்க. ஒருத்தர் ஓடுவாரு, ஒருத்தர் வருவாரு, ஒருத்தர் பிளாஸ்கில் எடுத்து கொண்டு அது ஒரு குடிப்பாரு, ஒவ்வொருத்தர் கூடாது கொண்டிருப்பாரு, ஒரு தொண்டு கொண்டிருப்பாரு, ஒன்று கூடாது கொண்டிருப்பாரு. அது அசல் இன்டர்வல். இந்த ஸ்கூல்ல இன்டர்வல் கொடுத்து என்ன செய்யற இந்த ஒரு படம் படிக்கிறார். இன்டர்வல் சொன்னா ஒருத்தன் பெட்டி சினிமான்னு ஒன்று போவான்னு ஒன்று, அதான் இன்டர்வல். ஒவ்வொரு அவனோட எழுது இன்டர்வல இல்லதான் செய்யணும்னு சொன்னா இன்டர்வல் நல்ல வேலையை கொள்ளணும், நல்ல வேலையை கொள்ளணும். அது ஒண்ணு என்ன என்ன நம்மளாம் நோம்பு ஊச்ச காலத்து இருக்குது, உமத்துல இறக்கம் கொடுத்து போங்க. ஒரு மூட்டை அப்படியே இது முடிச்சு ஓய்வு கொடுத்து இப்ப ஏதோ பிரயாணம் போயிட்டு வாங்க தலாவி தொழில் முடிச்சு வீட்டுல பார்த்தா மனுஷன் தொழுது இல்லை. அப்ப ஆரம்பிக்க வேண்டிய தொழுதுட்டு தராது 2 காலத்துல 4 காலத்து எழுப்பியாச்சு. அப்ப எங்களுக்கு இடத்துல செய்வார்கள் சில தொழிலாம் இருக்கிற செய்யலாம், அது இதே இருக்கிற செய்யலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார் கொள்ளலாம். சில அவங்க வரைஞ்சா கொஞ்சம் ஓதுறாங்க, அவங்க அது கொடுத்து ஆறாம் தலைவாசல் ஆறாம் ஒரு அமைப்பு இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்து கிழக்கு வெளுக்கும் வரை தலாவி அது கலாவா பேச்சு வீட்டுல தவறி போனா வீட்டுல சொல்லுவாங்க பிரச்சனை. அதுல ஹக்கீகத் என்ன தெரியுமா, ரசூலோட காலத்துல ஒரு 3 நாள் தான் தராது சொல்லிட்டேன். சரி கூட்டம் கூடிக்கொண்டே போகவும் ரசூல்லா அது கூட சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டதுக்கு சொன்னா எந்த உம்மத்துக்கு பரலாயிட்டா அப்படி கூட்டா சொல்லக்கொள்ள உம்மத்துக்கு பரலாயிட்டா சொல்லுவோம். ஆனா ரசூலோட பார்த்து போது பரலாத பிரச்சனை இல்லையே, அது ஒன்றும் பரலா ஆயலாது. அது பொருள் அது பொருள் சஹாபாக்களுடைய ஒன்றுபட்ட கருத்தோட எல்லாருமா சேர்ந்து ஜமாத்தை சொல்லுவோம். இப்ப எல்லா உலமாக்களுடைய ஜமாத்தானாங்க. தராவி தொழுகைக்கு என்ற குறிப்பான எந்த துவாவும் அதிகள் வரவில்லை. நாம் வலிமையாக ஓடும் துவாக்கள் அது சின்னக்கு ஆரம்பிக்கப்படும். சின்னத்தானவையோ அவசியமானவையோ விரும்பினா சுண்ணத்தை நீங்க செஞ்சு ஓதலாம். இது சுண்ணத்தி அவசியம் இல்லாத அவசியம் கருதக்கூடாது. என்ன செஞ்சீங்க, தராவி தொழுகையா இது ஓடுக அந்த அளவுக்கு ஓதுறவங்க ஓதுறாங்க. சரி ஒருத்தருக்கு தெரியாது. சரி தந்தை இமாம் சாப் இன்னைக்கு வரல போலீங்க தராவிய தொழில்கிறீங்களே. ஏலா என்ன ஏலாந்தீங்க நீங்க பறந்து தொழிப்பீங்களே செய்தே தொழில்கிறப்பா அந்த துவா பாடம் இல்லை. அந்த துவாக்கள் போராட்டிக்கே அடிச்சு விடுவாங்க. ஊராக்கள் என்ன திண்டு போட்டுருவாங்க. எனக்கு அந்த துவாக்கள் பாடம் சிலமான சகோதரர்கள் அவரை கொண்டாடுமோ நான் பாடத்தை நடத்தி நான் எங்களை இமாம் பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க. இமாம் சார் நீங்க சொல்லுங்க, இந்த நீங்க எந்த கிதாப்ல எழுதிக்கிறா, நீங்க எந்த கிதாப்ல எழுதிக்கிறா, சரி சொல்லுங்களே உங்களோட பாலி கிதாப் ஆக பெரிய கிதாப் சரியா யானால அடுத்து இந்த இது ஓதிப்பீங்களே உண்டா சார் ஒன்று
கண்ணியமானவர்களே, அப்ப எதுக்கு நாங்க அடிச்சுக்கணும்? எதுக்கு நான் பிரச்சனை ஆகணும்? சரி, ஓதுறவங்க ஓதல் அது ஒரு அதுலயும் ஒரு ஒன்றுல சட்டம் எல்லாரும் இந்த செலவா சொல்றாங்க, இமாம்களோட பேரை சொல்றாங்க, அப்ப இந்த அவங்களுடைய ஹலிபாக்களோட பேரை சொல்றாங்க. அது ஒரு அமைப்புல இந்த காலத்தை மறக்காம ஒருத்தருக்காது பாடம் இல்லைன்னு சொன்னா அடிச்சுக்கொள்ள போக கூடாது, அவங்க கொண்டு சொல்லக்கூடாது. இந்த அடிப்படை ஒரு நடுத்தரமான முறையில் அது சுண்ணத்திற்கோ 11 அளவுக்கு பொதுவான இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொது சட்டம் இல்லை. அத பரலே கடமை பாருங்க, மஷூரா நேரத்துக்கு ஒரு துவா போடுறாங்க. ஆனா அந்த துவா ஹதீஸ் இல்லை. அப்படி துவா வந்து 5 வர சொல்றாங்க, பொருத்தமாயிக்கு அது மஷூரா நேரத்துக்கு ஓதுறதுக்கு பொருத்தமாயிக்கு போதும் போதும். சுண்ணத்தின்ற நியத்து இல்லாம சுண்ணத்தின்ற அதை கட்ட என்ன நீ இன்னைக்கு இன்னைக்கு மஷூரா துவாவாரு ஓதலை, அப்படி துவா ஒன்று இல்லை. அந்த துவா உண்டு இல்லை. அல்லாஹ் மல்ஹிம்னா மராஷிதா உமூரினா யாரா நல்ல விஷயங்கள் கல்புல போடும், என்ற நப்சுடைய தீங்க விட்டும் செயலுக்கு வேண்டியதை பாதுகாத்துக்கோ நல்ல மாதிரி படுது சில நேரத்துக்கு. ஆனா சுண்ணத்திலே ரசூல்லா ஒரு மசூரா ஓதுவாங்கன்னு இல்லையே. அதனால ஓதினாலும் சுண்ணத்துடைய நியத்தில் இந்த அடிப்படை அப்ப நடுத்தர மாதிரி எல்லாத்தையும் நாங்க செய்யக்கூடிய அதிகமான விலை வெற்றியில் இருக்குது. அதை அடித்து கொடுத்து கூட அவசியம் இல்லாத அவசியம் சொல்லக்கூடாது. மார்க் அது அந்தாங்க பருவ நேரத்தில் இருக்கணும், சின்ன சித்திரத்திற்கும் புத்தகம் ஆகமான விஷயங்கள் அது அந்த சாரி சாப்பாடு தாமதித்து கிழக்குகளுக்கு சமீபமான நேரத்தில் சாப்பிடும். உடனே நோம்பு திறக்கும். இந்த சுபருக்கு நான் பாத்தீங்கன்னா அதுல ஜினாமல் எவ்வளவு மறக்கதவும் அவங்க 4:30க்கு பாங்க சொல்லணும்னு சொன்னா 4 மணிக்கு வரும். நல்லா எழுதி தாஜ்ய தொழுது குர்ஆன் ஓதி துவா செஞ்சுட்டு சரியா ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டு முடி ஒரு 20 நிமிஷம் ஆகி நல்லா பழக்கிட்டு பல்ல குத்திக்கோ. அது குத்துறது சொன்னது விஸ்வாஸ் தெரியும் எல்லாம் முடிச்சு அழகா சொல்லி ரெடியாக்குள்ள அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அப்படியே இதுதான் அழகான முறை. அழகான முறை. இது 3 மணிக்கு எழுதியாச்சு கொண்டாங்க சாப்பாட்டு முடிக்கணுமே நல்லா பிடிச்சாச்சு. நல்லா தின்பணி பேரு செய்ய முழிச்ச காலம் ஒரு பக்கம், சின்ன காலம் ஒரு பக்கம், ஆள தள்ள பாக்குது. அப்படி படுங்க அவ்வளவுதான். படுத்தோன்னு சுப தொழில் இல்லாது சுண்ணத்துக்கு மகத்தம் செஞ்சா அது வலியத்தை கொண்டு ஹராம்ன்றதல்ல பிரச்சனை. சொன்ன எலும்பு கொஞ்சம் ஒளி செஞ்சு கொண்டு நம்ம புனிதமான சரி மற்ற காலத்துல அவனுக்கு கஷ்டம் தாஜிகள் தாஜிக்கு எலும்பி ஆகணுமே. இந்த நேரத்தை ஒன்றும் யோசிச்சுட்டா செடியை போட்டு ஒரு பிள்ளையாலும் 2 காசு ஒரு பிள்ளையாலும் அந்த ஆயத்தோடு ஒரு பிள்ளையாவது துவாக்கை நினைச்சு கொண்டே ஒரு அப்படியே அமைச்சு என்ன மாதிரி செடிக்கு தான் ஒரு சவால் கண்ணியமான அது அமைச்சர் நாங்க அமைக்கிற நேரம் அது நாங்க அமைச்சர் நாங்க அமைச்சர்னா பேசலாம். மூணில் சிறந்த சஹரி உணவு ஈட்டப்படமாகும். நோம்பு துறக்கிற நேரம், நோம்பு பிடிக்கிற நேரம், துவாக்கள் கபூலாற நேரம், சாரி நேரம், துவா கபூலா கூடிய அந்த நேரத்துல நாங்க துவா எல்லாம் குடிக்கொண்டு நாங்க துவா செய்யணும். அவ மூணுடைய சாரி உணவு சிறந்த சாரி உணவு ஈட்டப்பழம். ஈட்டப்பழம் தான் சிறந்த ஈட்டப்பழம் என்றாலும் கொஞ்சம் ஒரு 100 கிராம் ஈட்டப்பழம் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு தேவையான சக்தி கிடைக்கும். ஒரு நாளைக்கு தேவையான சக்தி சேரை உணவு பறக்கத்தானது விடக்கூடாது. அது சாப்பாட்டை விடக்கூடாது. 1 மிடம் தண்ணீராவது குடித்துக் கொள்வோம். கொஞ்சம் இருக்குது 1 மிடம் தண்ணியாவது குடிக்கும். சேரி சாப்பிடுவோர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. அருள் புரிகிறான் மலக்கள் துவா செய்யும். சேரி சாப்பிடுவோம். இது யூதர்களுக்கு மாறு செய்வதாகும். ஏனெனில் அவர்கள் சேரி சாப்பிடுவதில்லை. அவங்க சேரி சாப்பாடு நோக்கு அவனுக்கு சமுதாயம் அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள் குர்ஆன் ஓதல், குடும்பத்தாரின் தாராளமாக செலவு செய்தல், உறவினர்கள் அயற்சித்தாளர்களின் உபகாரம் செய்தல், அதிகமாக திக்ர் செய்தல். அதிகமாக திக்ர் செய்யறதுக்கு எதை திக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தலுக்கல் ஜன்ன வகுனால் இதை பூர்வ வார நேரம் கடைக்கு கடையில் உட்கார்ந்து கொண்டு பானம் ஓட்டி கொண்டு இப்போ ஏற்றுக்காக இருக்கிறது. குறிப்பாக கடைசி ரம்லான் வேலை பொறுப்பேற்கும் காலையில் அப்படி எங்களோட வேலையெல்லாம் நல்லா பொறுப்பெடுக்கூடிய 5 மணிக்கு காலை யாத்தின் ஓதல், திக்ரு செய்தல், அவுரா துவாக்க காலமாக துவாக்கள் ஓடி போடுதல், 4 இஸ்ரா தொழுது போதல். இஸ்ராக்குன்ற பேரு ஹதீஸ்ல வரது.
அவ்வாறு இந்த பேரு ஹதீஸ்ல வரும். நாங்க ஒன்று பேரோட போட்டு சண்டை தொழுக பகலின் ஆரம்பத்தில் அதனுடைய மக்களை எனக்கா 4 ரக்கா சொல்லு, நீ பேர் சொல்லுங்க சொல்லாங்க அல்லாஹ்வுக்கான சொல்லுங்க. அந்த முழு நாளே நான் பொறுத்திருக்கேன் பேர் தான் புனிதனின் செழிப்படைய கவலை கொண்டு நடக்கும். 5 வகையான தூக்கம். இது சுபுகு தொழுவதும் சூரியன் உதயமாக முன் தூங்குவது. இது உடலின் சோம்பலை ஏற்படுத்தும், ரிஸ்குடைய பழக்கத்தை இல்லாமல். அதனால ரொம்ப கட்டாயம் தூங்கணும்னு சொன்னா இஸ்லாக்கு புறவு தூங்குறது நடக்கும். 2வது தூக்கம் கைலூலா தூக்கம். இது சுண்ணத்தான தூக்கம், புத்தியை அதிகரிக்க செய்யும். சிறிது நேரம் தூங்கினாலும் உற்சாகம் ஏற்படும், இரவுகளுக்கு மனங்க சக்தி கிடைக்கும். இது லுஹருக்கு முன் தூங்கப்படும் தூக்கமாகும். லுஹருக்கு பின் தூங்குவதும் பாதகமில்லை. ஹைலூலா இது அசருக்கு பிறகு தூங்குவது. தொடர்ந்து 40 நாட்கள் தூங்கினால் புத்தி பேதரிக்கலாம் என தங்கேதிக ஆதிகள் கருத்தெடுக்கிறார்கள். தொடர்ந்து 40 நாட்கள் பிறகு தூங்கினா புத்தி பழுதா போனாலும் போகணும் கருத்து சொல்லிக்கிறாங்க உலகம். ஹைலூலா இது மறைவுக்கு பிறகு தூங்குவது. இந்த தூக்கத்தை அறிஞர் அவர்கள் தடை செய்திருந்தார்கள். இஷாவுக்கு தூங்கினாதீங்க, இஷாவுக்கு கூட கேட்டாங்க. இஷாவுக்கு பேசுறதுக்கு 4 பேர் கட்டு, கணவன் மனைவி, பிரயாணி, விருந்தாளி, தீனுடைய பேச்சு. லைலூலா இது இஷாவுக்கு பிறகு தூங்குவதாகும். யார் அவசரமாக தாமதிக்கால் தூங்கி நேர காலத்தில் சாதிப்பதற்காக எழுந்திருந்தார்களோ அவர்கள் வாழ்வில் 3 வகையால் பரக்கத்துக்கள் உண்டாகும். சுகத்தில், புத்தியில், திருப்தி. சில பரக்கத், சுகத்துல பரக்கத். 5 விடயங்கள் நோம்ப முடிச்சிடும். பொய் பேசுதல், புறம் பேசுதல், கோல் சொல்லல், இச்சையுடன் பார்த்து தனது மனைவியை கூட இச்சையோட பார்க்கக்கூடாது. பொய் சத்தியம் பேசி பேசிக்கொண்டு இந்த விஷயங்கள் நோன்பு முடிச்சிடும். அப்படியே கடமை நிறைவேறிட்டாலும் நன்மை கிடைக்கும். என்னென்னது? பொய், புறம், கோல், இச்சையுட பார்த்தல், பொய் சத்தியம். லேசுல் கதிரின் அடையாளம் தெளிவான பிரகாசமான இரவாக இருக்கும். சூடாகவும் இருந்து குளிராகவும் இருந்து மத்தியமானதாக இருக்கும். மேகம் இருக்காது, மழையும் இருக்காது, காற்றும் இருக்காது. அவ்விரவில் சேத்தான்களுக்கு தீப்பொறிந்து தெரியப்படும். நட்சத்திரம் விவர மாதிரி அதனால அன்று காலையாகும் போது சூரியன் கதிர்கள் என்று சந்திரன மூலைக்கு சூரியன் ஏற்றுக்காவிருப்பது. ஒரு நாள் ஏற்றுக்காவிருப்போர் நரரை விட்டு 3 கண்டம் அளவு தூரமாக்கப்படுவார். அவற்றுக்கு இடையிலான தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தூரம் போன்றதாகும். ஏற்றுக்காக இருப்பவர் பாவங்களுக்கு தெரிந்திருக்கின்றார். 3வது, அவர் ஏற்றுக்காவின் காரணமாக செய்ய முடியாத அனைத்து நல்ல காரியங்கள் நன்மைகளும் ஏற்றுக்காவினால நோயாளி விசாரிக்க போவேன், ஜனாதாவுக்கு போவேன், இந்த நன்மை எல்லாம் அவரு கொடுக்கும். சும்மே எழுதும். அல்லாவே நம்பியவராக நன்மையாக வைத்தவராக நேரத்துக்காத இரவினை யார் ஏற்றுக்காக இருப்பாரோ அவரது கடந்து போன பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கும். முந்தின பாவம் எல்லாம் மன்னிக்கும். புனித ரமலான் கடைசி 10 யார் ஏற்றுக்காக இருப்பாரோ அவருக்கு 2 ஹஜ்ஜிகளும் 2 உம்ராக்கள் 10 நாள் ஏற்றுக்காக இருந்தா 2 ஹஜ்ஜி 2 எவ்வளவு கஷ்டமானது. குறிப்பு, பெண்கள் தமது இருப்பிடங்களில் ஏற்றுக்காக இருக்கலாம். ஓரிடத்தை அதற்காக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு பள்ளி வரிசையில ஒரு கமரா இயங்குற பள்ளி, அதை பள்ளியாக கொடுக்கும். இந்த கமரா நான் இருக்காது, அந்த கமரால வெளியே வரக்கூடாது. அதுலயே அவங்க வேலை வச்சு வாங்கக்கூடாது. மகாராஜி வாங்கம்மா, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அந்த காய்கறி ஒன்று நான் வெட்டித்தாரு ஐந்து கொடு அந்த வீட்டுக்கும் இது கொண்டே செஞ்சு வரும். புள்ளைகளை கூப்பிட்டு பெண்கள் சதக்கத்தில் சிறப்புகள். இந்த சதக்கத்திற்கு நோம்பாளியை நோன்பு நிகழ்ந்து விட்ட ஆகாத பேச்சுக்கள் வீணான காரியங்கள் பாதிப்பை விட்டும் பசுத்தமடைய செய்யும். இது ஏழை மக்களுக்கு உணவாக ஏற்பாடாகும். ரமலான் நோம்புகள் வானபூமிகளை தொங்கிக் கொண்டிருக்கும். சதக்காத்துக்கு கொடுக்கப்பட்டால் தான் அது உயர்த்தும். சதக்காத்துக்கு கொடுத்தாதான், சித்ரா கொடுத்தாதான். இதனை பெருநாள் என்று பெருநாள் தொழும்பு கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சதக்கத்து சித்ராவாக ஆகிவிடும். இதை பெருநாள் தொழுத பின் கொடுத்தால் ஒரு சாதாரண சதக்கா தருமாக பெருநாள் தொழில் போகும்போது இதை ரமலான் முழுவதிலும் கொடுக்கலாம். நல்லது.
ஆனால் பெருநாள் இரவு சூரியன் மறையும் போது இருந்தவர்களுக்குத்தான் சதகாத் கொடுப்பது கடமையாகும். பெருநாள் ராவிக்கு இருந்த அல்முத்தியத்தில் மொத்தம் சதகாத் இல்லை, கடமையாகிறது அன்னைக்கு இரவு மாறி வரும். பெருநாள் ராவ் அந்த அந்த நேரத்துக்கும் அது பூஜை மொத்தாய் சதகாத்துல எதிராயில் ஒரு வாப்பா ரொம்ப நோயாளியா இருந்தாங்க, அவங்க நோம்பு 27 மூச்சு. இப்ப அவங்க சித்ரா கொடுக்கணுமா? சித்ராயில் சித்ரா கொடுக்கணும் யாருக்கு? பெருநாள் இரவு ஹயாத்தாயிடும். ஆனா இந்த எட்வான்ஸ் ஜகாத்து கொடுக்கணுமா? ஜகாத்தை எட்வான்ஸா கொடுக்கணும் வருஷம். ஜகாத்து கடமையான ஒரு வருஷம் கழியணும், ஆனா எட்வான்ஸா கொடுக்க. அதே மாதிரி எட்வான்ஸா என்ன செய்யலாம்? சித்ராத்தை கொடுத்து வாரங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு. ஆனா அது கொடுத்து ஒருத்தர் போகுது. ஒரு ஆளு கொடுத்தேன், 5 கொடுத்தோம். அவரு பெருநாளே நோம்பு காலத்திலே போட்டாரு. இப்ப அந்த 5 கொத்த திருப்பி கொடுக்கும். ஜகாத்து அட்வான்ஸா கொடுத்தோம். நாங்க ஜகாத்து வாங்கின ஒருத்தர் அவரு போட்டாயிட்டார். என்ன கடமையானது ரமலான்ல தான் கொடுக்கவன், ரமலான்ல தான் கொடுக்கணும், எல்லா வருஷம் முடிஞ்சா கொடுக்கணும். அப்ப ரமலான் தான் கடமையானது, போன ரமலான் கொடுத்தது. அதுக்கு முந்தைய அவரு போட்டு அந்த காத்து கொடுத்தார். போட்டுன்னு சொன்னா அந்த காத்து எடுத்து கொடுக்கும். இந்த நிபந்தனையோட அட்வான்ஸா கொடுக்கும். மாசம் முழுக்க என்னோட சித்ராவை கொடுத்து கொண்டிருக்கோம். இது பெருநாட்கள் இரவுகளை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள் உள்ள மக்கள் உள்ளங்கள் மறித்துவிடும் பயங்கர நாளிலும் மரணத்தன்மை உற்சாகமா இருக்கும். 4 இரவுகளை ஹயாத்தாக்கியவனுக்கு சொர்க்கம் வாக்கியமாகிவிடும். துல்ஹஜ் 8, 9, 10 நோம்பு பெருநாள். இந்த 4 இரவு ஹயாத்தாளர்களுக்கு சொர்க்கம் வாஜிபு. நோம்பு பெருநாள் தொழுமுன் ஒற்றைப்பட ஈட்டப்படம் சாப்பிடுதல். ஹஜ் பெருநாள் தொழும் வரை சாப்பிடாது சொன்ன. சாப்பிட்டு 30 நாளை போகும், சாப்பிடாம பெருநாள் தொழுவிட்டு வந்து குர்பான் இறச்சி முதலாவது சாப்பிடுறது சொன்ன. பெருநாள் தொழுகைக்கு போன வழியாக வேறு வழியா திரும்பி வாருது. இது சொன்ன. தக்பீரை போட்டு பெருநாளை அலங்கரிக்கும். 4 போக்கு தக்பீர் முழக்கம் கேட்கும். ரமலானை சேர்ந்து செவ்வாய் மாதத்தில் 6 நோன்பவர் அன்று பெற்ற பாலகனை போல் அனைத்து பாவங்களை விட்டு பண்ணுகிறார். 36 பிடிச்சது 360 நாள் பிடிச்சது மாதிரி அனைத்து பாவம் அவருக்கு காலமெல்லாம் வருடம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மை கிடைக்கும். இந்த நோன்புகளை செவ்வாய் மாதம் முழுவதும் பிடிக்கலாம். திருநாளை தொடர்ந்து பிடிக்க வேண்டிய முன்னப்பின்னாக்கி வந்துட்டு செவ்வாய் மாதம் முடிய காட்டி நான் நோன்பு அல்லாவுடைய பாதை நோன்பு பிடித்தவரை நரகை விட்டு 70 வருட தொலைதூரம் தூரமாக்கி விடப்படும். அல்லாட பாதையில் போன 3 வந்து அல்லாட பாதத்தில் பிடிச்சாங்களே 70 வருஷ தூரம் நரகத்தை விட்டு அனுப்புவாங்க. நோன்பாளிக்கு முன்னால் நோன்பில்லாதவர் சாப்பிட்டால் அந்த நோன்பாளிக்கா மலக்கள் துவாச்சல் ஆர்வம் முடிச்சு கொண்டிருக்கிறாரு. மற்றவங்க நோம்பு இவங்க இவருக்கு முன்னால சாப்பிடப்படும். இவருக்காக நோம்பு பிடிக்கிற ஆளுக்காக வேண்டி மலக்கள் துவாச்சல் நோம்பு பிடிக்கிறாங்க. நீங்க சாப்பிடுவோம், நீங்க சாப்பிட அவங்க நஷ்டம் இல்லை. நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு மலக்கள் துவாக்கம், நோம்பாளிக்கு மலக்க கண்ணியமானவர்களே. இதுல மசாயோட அடிப்படையில உள்ள மக்கள் இருக்கிறாங்க. நிவாரம் இதான் மசா கிதாப் இருக்குது, வினுரியா கடையில் கிடைக்கும், வாங்கி கொள்ளுவோம். ரமலான் பெற்றியே மசா நான் தலையாங்கத்தை பற்றி மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கிற மாதிரி வாசிக்கான்னு. முதலா பாடத்துல நோன்பு கடமையானவர்கள் யாருக்கு நோன்பு முடிக்கிறது கடமை. 2வது பிறை காணல், இப்படி போற சட்டம். 3வது நோம்புடைய கடமைகள் பரம்பு. 4வது நோன்பை முடிக்கும் காரியம். 5வது நோன்பை முடிக்கும் காரியங்கள் சுருக்கமான விளக்கம், சுருக்கமான ஒரு சட்டம். 6வது குற்ற பரிகாரம். நோம்ப முடிச்சா அதுக்கு கப்பாரா இருக்கும். இந்த கப்பார ஒருவர் குடும்ப வாழ்க்கையை பார்த்து நோம்புல ரமலான்ல நோம்பு அவரு கப்பாரா குற்ற பரிகாரம். அதை எப்படி செய்யுது? நோன்பு நோற்றல் நோன்பு திறத்தல் வெற்றிகள் நாங்க பற்றி வச்சிருந்தேன். அதுல சட்டங்கள் நோன்பில் ஏனைய சுண்ணத்துக்கள், சுண்ணத்தான நோன்புகள், ஏற்றுக்கா பள்ளியை தவிர்ப்பதற்கே பாடு, தராளி கொள்வதற்கே விளக்கம். இவ்வளவு இருக்கு. மசாயில நான் குறிப்பான மசாலா மட்டும் சொல்றேன். கிட்டா வாங்கிக்கொள்ளும் கிடைக்குது வீட்டுல வாக்கிங் அதை தெரியாது. எங்களை உலமாக்கள் இருக்கிறாங்க, சங்கியான உலமாக்கள் கல்விக்கிறாங்க, மசாலை உலமாக்கள் அவங்கள்ட்ட மசாயிலும் கேட்டுக்கொண்டே இருந்துச்சா.
அதுல எச்ச புடிஞ்சா நோவு முடியுமா சொல்லுங்க. எச்ச புடிஞ்சா நோவு முடியுமா முடியாதா? எச்ச புழுகினா நோம்பு முடியாது. ஐயோ இந்த மசாலா தெரியாத துப்புற நோம்பு நோம்பு வாயில ஊர் எச்சல துப்பு அல்லாவுடைய குதிரத்தை அது தொண்டைய நினைச்சு வைக்கத்தான் எட்டு வந்து கொண்டீங்க. அதெல்லாம் அது துப்பு அப்படி கஷ்டமில்லது. நோம்பு முடியற காரலிக்குது அது மறுக்கத்தில் இருக்குது. அது கலந்து வந்து ஒரு துப்பாக முடிக்கினால்தான் நோம்பு. காரல புழுங்கப்படாது. சளி காரலிக்கு தான் புழுங்கப்படாது. வாயில ஊற வச்சு எவ்வளவு புடிக்கினாலும் நோம்பு முடியாது. அதுல அடுத்து ஆனா ஒன்று அதோடு சேர்ந்து சாப்பாடு போகுது. இல்லை பண்ண குத்து ஒன்று இல்ல அது சோத்து துண்டு அந்த அந்த இது பருப்பு பருப்பு அதெல்லாம் போகுது. அப்ப அதுல நிறம் அல்லது சத்தம் சேர்ந்து போகுது. இப்படி வந்தா பிரச்சனை. அது சுத்தமான வாய். அதனாலதான் நாங்க நல்லா நோம்பு முடிக்கும் பொழுது இருக்கு இதால் அந்த கல்லு குச்சி வேப்ப மரத்து குச்சி நல்லா குச்சிகளால இரும்புகளை பாதிக்கிறத விட குச்சிகள். அப்ப இந்த குச்சிகளால் நல்லா குச்சி நல்லா மிஸ்டாக செஞ்சுட்டோம்னா மதுரமாய்க்கும் ஒன்று வந்து சாப்பாடு ஒன்று வர அது நம்ம பெண்ணா செஞ்சு கொடுக்கும். படுக்க கூட செய்யும். இந்த பல் அரிக்கிறது இல்லையா? பல் என்ன அரிக்கிறது? பல்லு ஒன்றுமே அந்த ரெட்ட பல்லு உள்ளுக்கும் சாப்பாடு வைப்பீங்க. அந்த சாப்பாடு தின்னு வரா பல்ல பல்லெல்லாம் குழுக்குது. அது காரணம் சுத்தத்தை நாங்க ஆளாச்சியா நல்ல பல்ல குத்தி கொண்டு நல்ல டிஸ்சார்ஜ் எடுத்து பள்ளியில் பாதுகாப்பாய். அப்ப வாய் சுத்தமாயி சாப்பாடு எதுவும் இல்லை. நான் உமிழ்ந்த புழுகுறதுன்னா ஆனா அதுல ரத்தம் அதுல சாப்பாடு அது அடுத்தது நீயத்துக்கு சொல்றாங்களே நீயத்துல பேச்சு ஒருதரு 3 மணிக்கு எழுதிட்டாரு. இந்த சரியான ஒரு சாய் ஒன்று சாண்டிட்டாரு. நவேத்து சோமா அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப கூட காலையில் வந்து கொண்டு ஏன் பாருங்கப்பா நீயத்துக்கு மறந்துட்டேன். அவர்கிட்ட கேட்கணும். நீ திண்டதுக்கு பசிக்கிறது இருந்தீங்களா நோம்பு பிடிக்க இருந்தீங்களா? 3 மணிக்கு எழுதுறீங்க. இப்ப நீயத்து இல்லாத ஒரு ஆளை காட்டுறாங்க. அப்ப உங்களுக்கு நீயத்து இல்லாத இருந்தது மையம் நல்ல ஒரு அடிக்கிறார் எங்கள ஏரியா. இவருக்கு இந்த ரமலான் விஷயமே தெரியா, ரமலான் வந்ததே தெரியா. இவர் ஹோட்டல் கார்டு கலைப்புல பின்னாம படுத்துட்டாரு. 2 மணிக்கு எழுந்துட்டு பண்ணிட்டு அவையில கடிக்கிறார். காலையில இவருக்கு ரமலான் புறகாட்டவே தெரியும். காலையில ஒரு 7 மணிக்கு ஒரு வேற நோக்கி நிற்கி வாங்க ஹாஜி டீ குடிக்காரு. தெரியாதவங்களுக்கு கலணும் பள்ளியாதி கலணுங்க. நல்ல காலம் நானும் தின்னல் 2 மணிக்கு தான் தின்னேன். இன்னும் ஒன்றும் சின்னக்குள்ள குடிக்கவும் இல்லை. குடிச்சுக்கொள்ளனாலே நோம்பு நாங்கன்னு சொல்லுவோம். முடியாது. இவர் 2 மணிக்கு எழுந்தினது நோம்பு முடிக்க எழுந்தினாரு. தின்றது பசிக்க தின்றாரா நோம்பு முடிக்க தின்றாரா? பசிக்க தின்றாரு. சுபாக்கு வாங்க சொல்லாங்காட்டி நீயத்து இல்லை. இவர் தான் தின்னாரு. இவரு புறகாண்டு தயிர் வாங்கி இறைச்சி வாங்கி எல்லாம் ஒன்று ஒரு இவருக்கு உபத்தொலைக்கு படாதால் இவர் 3 மணிக்கு எழுச்சி இவ்வளவு வேலை செய்யறதுக்கு நோம்பு முடியும். அந்த நீயத்தை இருக்கிற இதான் நீயத்து. நீ தின்றது நோம்பு முடியும். இதான் அப்ப நவேத்து சோமாதே அது நீயத்துல வார்த்தை. நீயத்துல வார்த்தையை சொல்லிக் கொண்டது நல்லது. ஆனா அதான் நீயத்து இல்ல. வெறும் மாசம் முழுக்க நவேத்து சோமாதின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லுது. ஆனா ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நோம்பு முடிக்கிறதுக்காக வேண்டி எண்ணத்தோட சாப்பிடுறது குடிக்கிறது ரொம்ப கூடுமா இல்லையா? நோம்பு பிரச்சனை. ஆனா நவேத்து சோமாதி சொல்லிக் கொண்டா நல்ல.
அப்ப நவைத்து சோமாதி நீயத்துல வார்த்தையா? நீயத்துல வார்த்தையா? சரி, உலக ரீதியா பாப்பேன். ஒரு ஆள் சொல்ற தம்பிக்கு நீயத்தொண்டு வைங்க, நீயத்தொண்டு வைங்கோ, நாங்க ரமலா ஒரு 18 உம்ராவுக்கு போகணும், நீங்கள் நீயத்து வைங்க. நீயத்து வச்சுட்டாரு. என்ன சொல்லுவாரு? நான் உங்களுடன் ரமலான் 18 நான் உம்ரா போக நீயத்து வச்சு அப்படி சொல்றாங்களா? பழக்கத்துல வைத்தா அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷா இன்ஷாலா சொன்னா அவருக்கு விளங்குறது. அப்படி ஒரு நீட்டு வச்சு தந்தா இருக்கு. ஒரு பேருக்காக வேண்டி நாங்க சொல்லிக் கொண்டதை தவிர இதல்ல நீர் திரு மனதில் வச்சுட்டாரு. இன்ஷாலான்னு சொல்றது அவருக்கு விளங்குது. இன்ஷாலான்னு சொல்லாம இருந்தாலும் மனதில் வந்துட்டு நான் சில பையன் தந்தே போறேன், அவங்களுக்கு பலன் செய்யறாரு. அப்ப அந்த தர்ஜால இது வார்த்தை இருக்கிறே சொல்லிக் கொண்டு நல்லது, சொல்லிக் கொடுங்க, நல்ல சொல்லலாமே தவிர சொல்லாட்டி ஒண்ணு நோம்பு கூடாது. பாருங்கப்பா, நீ நீயத்து வைக்கலையா? நீயத்து வச்சு அப்ப என்ன நீயத்து, என்ன எண்ணத்தோட திண்டாய்? நோம்பு முடிக்கிற எண்ணத்தோட, அதுதான் என்ன, அதுதான் நீயத்து. அடுத்த விஷயங்கள் ஒரு அளவுக்கு முதாக்கால வந்துட்டு நோம்பு இருக்கிற விஷயம், நோம்பு முடிக்கிற விஷயங்கள். வேற அந்த தொழிலுக்கு வசதி இல்லாதவங்க பெண்கள் அவனும் முடிக்க மாட்டான். ஆனா அவனுக்கு சொல்லப்பட்டிருக்குது அந்த சாப்பிடுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரகசியமா இருக்கு, ரொம்ப ரகசியமா. அந்த ரமலானுடைய கண்ணியத்தை அவங்க பாதுகாக்கணும். ஏன்னா உமா தின்றாங்க ரமலா மாசம் இருந்தாலும் சொல்லப்பட்டது சொன்னா, அப்படிப்பட்ட பெண்கள் அவங்க இந்த ரமலா அந்த தொழுகிறதும் கூட அந்த தொழுகை நேரம் வந்து ஒழிச்சு வேணும். ஒழிச்சு செஞ்சுட்டு அவங்க தொழுகிற இடத்துக்கு போயிட்டு திக்கு செஞ்சு கொண்டு பாக்கிட்டு கொண்டு ஒரு கிதா பார்க்கலாம் கூடி இல்லைன்னு புரியுது எவ்வளவு விட்டாங்க ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு சூழல் பழுதாயிடும். அதே மாதிரி நாங்க ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தோம், அது நோயாளி ஆகிக்கிறோம், ஒரு பிரயாணம் போயிட்டு வந்துக்கிறோம், அது பிரயாணத்துக்கு முடிக்காம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த மிஞ்சிற நேரம் நோம்பாளி மாறி இருக்கணும், நோம்பாளி மாறி. அந்த ரமலானுடைய கண்ணியத்தை நாங்க அப்ப தராவே தவறு சொன்னா வீட்டுல ஆறுதல் எந்த காத்தொழுவது 4 காத்தொழுது கொண்ட ஏதாவது ஓடிக்கிறது கலவாசன காத்தோடுறது குறையில் சொல்லுறது 2 காத்தும் ஒரு 4 காத்து உண்டா தொடையில 4 காத்து உண்டா தொட கூடாது. தராவி 2 அக்கம் தொடும். அப்ப குர்ஆன் ஒரு குர்ஆனை முடிக்கிறது சொன்னது, ஒரு குர்ஆன் முடியும் அதாவது. ஆனா 30 நாளும் தொடர்ந்து நாங்க தராவி சொல்லுவது சொன்னோம். 2 வேற வேறு ஜெகனுக்கு வேலை வெட்டிக்கு சரியா ஒரு இடத்துல குர்ஆன் கிடைக்கலன்னு சொன்னா, சில இடத்துல இவங்க இங்க 8 நாள்ல குர்ஆன் முடிப்பாங்க, இந்த நாள்ல 3 நாள்லயே குர்ஆன் முடிக்கிறாங்க. அப்படி ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா குர்ஆனை கேட்கும். அப்படி எங்களுக்கு அந்த குர்ஆனை கேட்கறது கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கிற மாதிரி இங்கேயாலும் நாங்க தராவி சொல்லி கொள்வோம். பெண்மணிகளை பொறுத்த வரையிலையும் அவங்க ஒரு வீடுகள்ல பக்குவமான முறையில பக்கத்து வீடுகள்ல சொல்லுவாங்க நடந்து கொண்ட மாதிரி நாங்க ஏற்பாட்டு போனா நல்ல. சில நேரத்தில் இரவுல பெண்கள் வருவாங்க போவாங்க, ஏதாவது பிரச்சனைகள் இல்லை. பெண்மணிகள் கூட போக வேண்டிய பக்கம் குறைவா நிலைமைகள் சொன்னா அவங்க வீட்டுல தனியை கொண்டு போடுறது. அவங்க தனியை நான் 2 கதவும் 4 கதவும் போடுறது, ஏதாவது அமைச்சுக்கு கொண்டு வருது. இந்த அடிப்படையில் அவங்க கொள்கையை முடிச்சு செஞ்சதுவா சரி. அது எந்த விதமான தராவில ஒரு வித்தியாசம் வராது. இந்த தராவிக்கு இந்த துவா தான் ஓதணும், ரசூல் துவா ஓதினாங்கன்னு துவாவும் அதுல வர. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குளிச்சுட்டு தொழுகிறது குளிச்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை நாங்க ஒன்று பண்ண தமிழ்ல பிரயாணம் கொண்டு போறண்டா, நீண்டமான பிரயாணம் சரியான வெயிலாம இருக்குது, ரமலா மாசே நோம்பு குடிச்சாம இருக்கணும். இப்ப என்ன தெரியுமா, இப்ப நான் இங்கிருந்து போறேன்டா சுபத்துறைக்கு பாங்க சொல்ல முந்தி எங்களை ஒத்துழையா விட்டு வெளியே போச்சு. நாங்க பள்ளியில வந்து இங்க பாங்க சொல்லிட்டாங்க, பிரயாணத்தை ஆரம்பிக்கல எங்களை ஒத்துழை பண்ணி பாங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா
எங்கட மகளால பாங்கு சொல்லிட்டாங்கன்னா அது கூட அது தலையை கிடைக்காது. நாங்க அந்த பாங்கு சொல்லக்குள்ள கிரையாணியா இருக்கும், ஊர்வாசியா இருக்கணும். ஊர்வாசியா இருக்கணும் அது போடுறோம். நாங்க பிரயாணத்துல இருந்தோம், அந்த தலையை பாவிச்சு கொண்டிருந்தோம். அந்த நேரம் முடிய வந்துட்டு 4 மணிக்கு வந்து 2 மணி நேரம். அப்ப நோம்பாளி மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறோம். ஊர்ல இது கூட நாங்க திட்டு முடித்தோம். அவங்க சொன்னா அது ரமலான் கதுமத்துக்கு வரும். அப்ப கொஞ்சம் நோம்பாளி மாதிரி இருக்காது. நோம்பாளி மாதிரி நாங்க இருந்தோம். சந்தர்ப்பங்கள்ல இப்ப நாளைக்கு அசர் தொழில் பிறகு இதே நிகழ்ச்சி பின்மணிகள் இஷாதாஜி அசர் சொல்ல உடனே அனுப்பிவிடுவோம். எல்லாருக்கும் ஒரு விளக்கத்தோடு சொன்னா ரொம்ப லேட் ஆயிருக்கலாம் இருக்கிற நேரங்கள் ரொம்ப தேடி பாதுகாக்கப்படுது. ரொம்ப அதிகம் காற்றை விட வேகமா தான தர்மங்கள் செய்வாங்க. ரொம்ப உற்சாகமா எல்லாம் வைராக்கியம் குறைஞ்ச ஒரு குர்ஆன் குடிக்கும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கமலா மாதத்துல ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் குடிக்கும். ஒரு நாள் காலையில் ஒரு குர்ஆன், பகல் ஒரு நாள். அப்ப 60 குர்ஆன் குடிப்பாங்க. எங்களுக்கு லேட்டான அமல்கள் சொல்லப்படுது, அந்த சின்ன அமல் சொல்லப்படுகிற அமல்களையாவது பெறுகிறாங்க. அது பிரச்சனை. அதுல என்னன்னா எங்க ரம்லான்ல இரவுகள்ல குடும்ப வாழ்க்கை பிரச்சனை. 4 மணில இருந்து கிழக்கு வழக்கத்துக்கு முன் இப்ப நாங்க குடிக்க வேண்டிய ஆளா இருக்குது. சரி சாப்பிடணும். அப்ப அதுல குடிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, திருப்பி குடும்ப வாழ்க்கை, இந்த 4 விஷயத்துக்கு மொழி சென்று கொள்றது சுண்ணத். இப்ப நாங்க இருந்து குடிச்ச நீக்கிறோம். அப்ப டக்குன்னு ஒளி சேர்ந்து கொண்டு டக்குன்னு சேரி சாப்பாடு சாப்பிடுது. சேரி சாப்பாடை சாப்பிட்டுட்டு குடிச்சு கொண்டு பண்ணிக்கிறது. அப்படி சொல்லுங்க. அந்த சுகருக்கு பாங்க சொல்ல முடிஞ்சு குடிக்கிற விஷயம் இல்லை. பறந்து சொல்லி குடிச்சு கொண்டு சேரி சாப்பாடு சாப்பிடாது. அப்ப எனக்கு பேர் டக்குன்னு ஒளி சேர்ந்து கொண்டு சேரி சாப்பாடு சாப்பிடு. டக்குன்னு சாப்பிட்டுட்டு குளிச்சு கொண்டு அது சரியா பாங்க முடியாது பிரச்சனை. என்ன அடிக்கடி கேட்டுக்கொள்ளும். அது முறை என்ன தெரியுமா, சந்தேகம் போட்டு வருது கேட்டுக்கொள்ளணும். அப்புறம் சின்ன ஒரு டயட், அதாவது ஒரு சின்ன வந்து சந்தேகம் வரைக்கும் முடிச்சுக்கொள்ளும். இல்லாட்டி எனக்கு கேட்கும் நினைச்சேன் முக்கியமா கேட்டுக்கொள்ளணும். உலனா கிடைச்சது மக்களா வராது. பிரச்சனை வரக்குள்ள உலமாக்கள் இல்லை. அப்ப அதுக்குள்ள எல்லா ஆக்களை கத்தாது திட்டமிட்டு அப்படி நோட் பண்ணுங்க. பறந்துட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கிழமைக்கு வர மசாலா நோட் பண்ணுவீங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாப்புறம் நாங்க உட்காருவோம். என்கிட்ட சொல்லு அதுக்குள்ள விளக்கத்தினால சொல்லு. அது வெளியொரு அறிவாளியாக சொல்ல மாட்டேன். அது மாதிரி வரக்கூடிய குறிப்பிட்ட உலமாக்கள் இன்ஷால்ல இது மாதிரி ஒரு ரம்லா மாசத்துல கொஞ்சம் தூரம் சித்தி கட்ட மாதிரி இப்படி ஆகும். ஏன் எங்களோட உலமாக்கள் நாங்கள் மாசா அவங்களுக்கு வந்து கேட்டுக்கணும். கொஞ்ச நாள் இருக்கு. இந்த சுஃபியான் சவுதி ராமத்ராடு சொன்னாங்க, இந்த ஊர் சரியில்லை. என்னடா இந்த ஊர்ல ஒரு ஊடு ஒன்று பாருங்க, கூடி கூடு என்ன ஆகுது, அதாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க இல்ல, ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க. ஒரு மக்கள் அவங்க 30 வருஷமா இமாம் நாயும் ஊர் மக்கள் என்னை பஞ்சாயத்து போட்டுவாங்க. மக்கள் சொல்லிக் கொண்டு அவங்களுக்கு இன்ப பூச்சாய் கொண்டு இதை விட பெரிய விஷயம் சைது முசேப் ராமத்துல்லா சாதிர்கள் அழுகுறாங்க. என்ன சார் அழுகுறீங்க? ஒரு இல்லை கேட்கிறாங்களே தெரியாது கேட்கறாங்க இல்லையா, அவ்வளவு தெரியாத விஷயத்தை கேட்டுக்கொள்ள தெரியாது கேளு. மேலான பிரச்சனை வரக்கொள்ள இது சட்டம் தெரியாத டக்குனு குறிச்சு கொண்டு அதுக்கு கொண்டுவாங்க. எல்லாருக்கும் கொஞ்ச நாள் நல்ல விளக்கம் சாபத்துல கேட்டு தெரியாத கேட்டுக்கொண்டு தெரிஞ்சது பற்றி விட்டு தெரிஞ்சதை பற்றி தெரியாத கேட்டுக்கொண்டு இப்படிதான் எல்லாத்துக்கும்
அதுல கிட்ட பாருங்க அழகான குர்ஆன் ஆயத்து வந்து ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஆயத்து வந்து ஃபமன் ஷஹித ஃபல்யசும் யாரு ரமலான் மாதத்துல இருக்கிறாங்களோ முடியும் சவுதியில பெருநாள் அப்படி வந்து கொழும்புல இறங்கினா அங்க பெருநாள் கொண்டாட கொண்டுறான் இங்க வந்து இறங்கினா நாளை தானே பெருநாள் கடைசி நோம்பு இப்ப என்ன பெருநாள் கொண்டாட நோம்பு பிடிக்கிறா பெருநாள் கொண்டாட நோம்பு பிடிக்கிறா யார் ரம்லா மாத்திரீங்களோ நோம்பு பிடிக்கும் ரம்லானா நோம்பா இல்ல பெருநாளா நோம்பு முடியல நோம்ப அவன் சொல்றாரு அங்க நான் 30 முடிச்சாச்சு 30 முடிச்சாச்சு 30 முடிக்க சொல்றீங்க அப்படி வந்தது சொன்னா நோம்பாளி இது கொள்ள வேண்டியது அது நோம்ப முடிக்க மாட்டேன் 30 தான் முடிக்காது ஆகும். அப்ப இன்னொரு முறையில வந்து பார்த்தேன்னு சொன்னா பெருநாள் கொண்டுறாங்க நான் இங்கிட்டு போறேன் இங்கிட்டு நோம்பு முடிச்சுட்டு அங்க போய் தெரிஞ்சுன்னா 29ஆம் ஆண்டு 29 முடிச்சு கொண்டு அவங்க பெருநாள் கொண்டாடுறான் எனக்கு இன்னொரு நாள் குறையுது அப்ப எனக்கு 28 நோம்பு அப்ப எனக்கு 28 தான் தெரியும் 28 முடிக்கல அப்ப ஒரு நோம்பு கலாச்சு அவங்க நோம்பு முடிக்கல அவங்க இது பார்த்தா என்ன பெருநாள் அப்ப ரமலான் இல்லையா அங்க அப்ப அங்கதான் நோம்பு முடிச்சேன் நான் ரமலான் இல்லையே நோம்பு முடிக்க ஆனா 28 நோம்பு அடையலது அதனால ஒரு நோம்பு கல நான் பெருநாள் கொண்டாடிட்டு இந்த 6 நோம்பு நோம்ப இங்க வந்த ஒரு நோம்பு கூட இருந்து ஒரு நோம்பு கூட இருக்கு விஸ்வாக்கு செய்யறது ஜவால் வரைக்கும் விஸ்வாக்கு செய்யல ஜவாலுக்கு லோர்ல இருந்து விஸ்வாக்கு செய்யறது எப்படி ஏதாவது தெரியாம செஞ்சுட்டா நோம்பு முடிச்சு ஒன்று பிரச்சனை இல்லை அதை செய்யும். அதே மாதிரிதான் இந்த வரலாறு செய்யறது சொன்னது நோம்பாடு செய்யப்படும் எல்லாம் செஞ்சு தங்கி முடிக்கப்பட்ட நோம்பு